புகழ்பெற்ற திருநாமத்தில் காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கும்படி தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளும் நிரப்பி உங்களை உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென், ஆமென். தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்திருக்க அவருடைய பரிபூர்ண சித்தம் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில 100% அதை நிறைவேறும் என்பதில் எந்த தடையும் இல்லை, எந்த தாமதமும் இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. காலை ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேத வசனத்தை கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிச்சோம்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். ஆமென். என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது. அப்ப அந்த கிருபை என்பது தேவனுடைய அபிஷேகம் அப்படின்னு பார்த்தோம். அந்த அபிஷேகம் என்று சொல்லுவது ஆண்டவர் என்று சொல்லி பார்த்தோம். ஆமென். அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நான் உன்னோட என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன் என்று கர்த்தர் நம்மளோட என்ன செய்கிறார், நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். அவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது எதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவா, நம்மை அழிப்பதற்காகவா, நம்மை பாதிக்கப்படுவதற்காகவா என்பதையெல்லாம் நம்ம தொடர்ந்து கவனிச்சு கொண்டு வருகிறோம். ஆமென். சில மனிதர்கள் நம்மளோட கூட இருக்கிறது நமக்கு பாதிப்பு உண்டாக்க. ஆமென். சில மனிதர்கள் நம்மளோட கூட இருக்கிறது நமக்கு பாதிப்பு உண்டாக்க, அறியாமல் பாதிப்பை உண்டாக்குறவங்க உண்டு, தெரிஞ்ச பாதிப்பை உண்டாக்குகிறவர்களும் உண்டு, இல்லையா? அறியாமல் பாதிப்பை உண்டாக்குகிறவர்களும் உண்டு, தெரிஞ்ச பாதிப்பை உண்டாக்குகிறவர்களும் உண்டு. அப்படி பாதிப்பை உண்டாக்குவதற்காக அநேகர் நம்மளோடு இருக்கிறாங்க, நம்மளை கெடுப்பதற்காக அநேகர் இருக்கிறாங்க, நம்மளை அழிப்பதற்காக அநேகர் இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன்னு சொல்றது எதற்காக? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது நம்ம ஆசீர்வாதத்திற்காகவா, நம்மை அழிப்பதற்காக தான் என்பதையெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக காக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுகிறது. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை, ஏதோ ஒரு நன்மையை நமக்கு தருவதற்காக தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், நம்ம கூட இருக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், நம்ம கூட இருக்க விரும்புகிறார். அது என்ன ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது என்ன ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்ம தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மனுஷன் கூட இருக்க விரும்புகிறார். அப்ப கர்த்தர் யாரோடு கூட இருக்க விரும்புகிறார், அந்த மனுஷனோட இருப்பதற்கு என்னென்ன நன்மைகள் என்று சொல்லி தொடர்ச்சியாக கவனிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். 5ஆம் வசனம் சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கேன். அப்ப கடந்த வாரம் நம்ம கவனிச்சோம், கர்த்தர் உங்க பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைக்கவே எதுக்கு அப்படின்னா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்திலே கவனித்தோம். ஆமென். அவர் அழைச்சது எதுக்குதான், அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு மனிதனை தேவன் அழைக்கிறார் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்திலே நம்ம கவனிச்சோம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் என்று சொல்லி அப்ப கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார், அதன் இருப்பதால் என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லிலாம் கடந்த வாரத்துல யோசேப்பு கொடுக்கப்பட்ட 3 ஆசீர்வாதங்களை மையமாக வைத்து நாம் தொடர்ச்சியாக ஜெபித்தோம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். யோசேப்பு கொடுத்த 3 ஆசீர்வாதம் இல்லையா, யாருக்கு ஞாபகம் இருக்கா? யோசேப்பு கொடுத்த 3 ஆசீர்வாதம் இல்லையா, கர்த்தர் கூட இருக்கிறதுனால யோசேப்பு கொடுத்த 3 ஆசீர்வாதம் இல்லையா. என்ன ஆசீர்வாதம்? நோட்டை பார்த்து சொல்லக்கூடாது. சொன்ன உடனே எங்கிருந்து வரணும், இருதயத்திலிருந்து வரணும். சொல்றது எங்க வரணும், இருதயத்திலிருந்து வரணும். அப்ப அந்த வாரம் அப்படின்னு போன வாரம் இதை கவனிச்சோம், போன வாரம் இதை இந்த தலைப்பட கவனிச்சோம். இந்த 3 ஆசீர்வாதத்தை சொன்னாங்க. ஏன்னா அந்த 3 ஆசீர்வாதத்தை நீங்களும் விரும்பல, அதனால கர்த்தரும் கொடுக்கணும். இந்த 3 ஆசீர்வாதத்தை நீங்களும்
விரும்பல, கர்த்தரும் கொடுக்கல. இப்ப நீங்க விரும்புறத கேட்டிருப்பீங்க தானே? அப்ப கேட்டா ஞாபகம் இருக்கு தானே? போன 3 ஆசீர்வாதம் ஞாபகம் இருந்தா கேட்டிருப்போம் இல்லையா? கேட்டதா கர்த்தர் கொடுத்திருப்பார். கொடுத்திருந்தா கர்த்தர் ஞாபகத்துல இருந்திருக்கும். அப்ப கொடுக்கல என்ன அர்த்தம்? ஞாபகத்துல என்ன அர்த்தம்? அவர் நான் கேட்கல, அவர் எனக்கு எத்தனை வருஷம் கொடுக்க மாட்டார். நீ எத்தனை வருஷம் இருக்கணும் இல்லையா? நீ 38 வருஷம் படுத்து கிடக்கணும். ஆனா என்ன செய்ய மாட்டார்? என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். கொடுக்க மாட்டார். எப்ப கொடுப்பா? கொடுக்கறது தான் சொல்லி இருக்கிறார். கொடுக்கறதுக்கு தான் சொன்னது. எதுக்கு? கொடுக்குதானே சொன்னது. எதுக்கு? 3 ஆசை சொன்னது எதுக்கு? கிடைக்க கூடாதது கிடைக்கும் இல்லையா? கிடைக்க கூடாதது கிடைக்கும், நடக்க கூடாதது நடக்கும், கொடுக்க கூடாதது கொடுக்கும். எப்ப கிடைக்கும்? கூட நடக்குதானே? அப்ப ஆண்டவரை கிடைக்க கூடாது எனக்கு கொடுங்க அப்படி கேட்டிருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? கர்த்தர் கொடுத்திருப்பார். கர்த்தர் கொடுத்திருந்தா நமக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும். நம்மளும் கேட்கல, கர்த்தரும் கொடுக்கல. நம்மளும் கேட்கல, கர்த்தரும் கொடுக்கல. அதுதான் நடந்த உண்மை. அப்ப எப்ப கொடுப்பாரு? எப்ப கொடுப்பாரு? இதுக்கு மேல கேட்டா கொடுக்க மாட்டார். எப்ப கேட்டா எப்ப கிடைக்குமோ அப்ப கேட்டா அப்ப கிடைக்குமே தவிர, பர்த்டே கூட எப்ப கேட்டான்? பர்த்டே கூட எப்ப கேட்டான்? சொல்றது கேட்கறது புரியுதுங்களா? பர்த்டே கூட எப்ப கேட்டான்? அந்த கேட்க வரும்போது கேட்டான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கேட்டானா அதான் பிரச்சனை. இன்னைக்கு ஏன் கிடைக்கிறேன்னா, கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம விட்டுட்டோம். கேட்க வேண்டிய நேரத்துல கேட்காம விட்டுட்டோம். அதனால அவரு பார்த்தாரு. கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம விட்டுட்டாரு. கொடுக்க வேண்டிய நேரத்துல சாப்பாடு எப்ப தேவை? பசியா இருக்கும்போது தேவை இல்லையா? சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்ப அவர் கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறார்? நீ கேட்க கூட நேரத்தை கேட்டல. அவர் கொடுக்க கூட நேரத்துல கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறாரு? நீ சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொடுக்கிறார். சாப்பிடுவியா? ஒண்ணு நீ சாப்பிட மாட்ட, ஒண்ணு கீழே கொட்டணும், இல்ல அடுத்தவனுக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்ப உனக்கு கூட ஆசீர்வாதம் எப்ப யாருக்கு பயன்படும்? அடுத்தவனுக்கு பயன்படும். அடுத்தவனுக்கு பயன்படும். எப்ப பயன்படும்? நான் கேட்காம விட்டாலும் அடுத்தவனுக்கு பயன்படுத்தும். நான் கேட்காம கர்த்தர் காலத்துல கொடுக்கிறவரே தவிர காலத்துக்கு முந்தியும் கொடுக்க மாட்டா, காலத்துக்கு பிந்தியும் கொடுக்க மாட்டா. காலத்துல அதினின் காலத்தில் அதினின் காரியத்தை நேர்த்தியா செய்கிறோம். நேர்த்தியா எப்போ? நேர்த்தியா எப்போ? எப்ப தேவையோ அப்ப கொடுப்பார். அதுக்கு முன்னாடியும் கொடுக்க மாட்டார், அதுக்கு பின்னாடியும் நீங்க வாங்கிட்டீங்களா? அவர் எப்ப கொடுப்பார் அப்பதான் நம்ம கேட்கும்போது அவர் கொடுக்க மாட்டார். நம்ம கேட்கும்போது அவர் கொடுப்பாரு, அவர் கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கணுமா? அவர் கொடுக்கும்போது ஏன்னா அவருக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், அவருக்கு தெரியும் இல்லையா? அதிநேகின் காலத்தை நேர்த்தியா செய்யணும் இல்லையா? எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் கொடுக்கும்போது நீ வாங்கிக்கணும். வாங்காத விட்டுட்டா நீ கேட்கும் போது கிடைக்காது. கொடுக்கும் போது நீ வாங்காத விட்டா நீ கேட்கும் போது ஒரு நாள் அது கிடைக்காது. ஒரு நாள் கிடைக்காது. நீ ஏன் நமக்கு எல்லாம் கிடைக்கிறன்னா வாய்ப்பை மிஸ் பண்ணினே இருக்கிறோம். வாய்ப்பை என்ன பண்ணி இருக்கிறோம்? நழுவ விட்டுக்கிட்டே இருக்கிறோம். வாய்ப்பை தவற விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால என்ன செய்யணும்னா இது வரைக்கும் கிடைக்கல, இதுக்கு மேலே கிடைக்காது. எனக்கு இப்பவே கிடைக்கல, இனிமேல் கிடைச்சா கிடைக்காத போனதா என்ன இல்லையா? கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டியதை கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். அப்ப கிடைக்காத போனா கிடைக்க கூடாததை கிடைச்சா என்ன பிரயோஜனம்? யூஸ் இல்ல தானே? யூஸ் இல்லையா? யூஸ் இல்ல தானே? அது அவனுடைய நிலைமை. அப்ப பார்த்தது. அப்ப கர்த்தர் கூட இருக்குது எதுக்கு? அப்ப யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார் இல்லையா? ஜெயிலே இடிஞ்சு பிடிச்சா கூட என்ன செய்ய முடியாது? அவன் வெளியே வரவே முடியாது. ஜெயிலே இடிஞ்சா கூட அவன் வெளியே வர முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட தப்பு மேல சுமத்தப்பட்டது. அப்பேற்பட்ட தப்பு மேல சுமத்தப்பட்டது. அவன் ஜெயிலே வெளியில வர முடியாது. ஆனா வெளியில வர முடியாதவன் வெளியில வந்தது மட்டுமல்ல, உள்ள நுழையவே முடியாது. உள்ள நுழைஞ்சிட்டான்ல, உட்காரவே முடியாது. அங்க உட்கார்ந்துட்டான்ல. அந்த சேர்லவன் என்னைக்குமே உட்கார் தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்த சேர்லவன் தொட்டு கூட பார்க்க முடியாது. நான் சேர்ல தொட்டு பார்க்கறதில்ல, உட்கார்ந்துட்டான்ல இல்லையா? கத்த சொல்றது என்ன செய்யும்? மறக்கப்பட்டது என்ன செஞ்சிடும்? இவனே மறந்துட்டான் இல்லையா? எப்பா எனக்கு முதல்ல இருந்து வெளியே வந்தா போதும், அந்த உயர் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம், என்னை வெளியே விட்டா போதும் அப்படி ஆயிட்டான் இல்லையா? நான் கபட போய் சொப்பனை எல்லாம் மறந்து போச்சு இல்ல, விட்டே விட்டுட்டான்ல, எனக்கு நடக்கலாம் கூட பரவாயில்ல, என்னை விட்டா என்ன போதும், என்னை வெளியே விட்டா போதும் அப்படி வந்துட்டான்ல. ஆனா நீ மறக்கலாம், அவர் என்ன செய்யல? மறக்கல. நீ மறக்கப்பட்டதையும் அவர் சொன்னதையும் உனக்கு நிறைவேற்ற சொன்னா அவர் கூட இருக்கணும். ஆமே. மொத்த 3 யாருக்கு கிடைக்கும்? கர்த்தர் கூட இருந்தா கிடைக்கும். கர்த்தர் எப்ப கூட இருப்பா? அவர் விரும்புறதை செஞ்சீங்கன்னா கர்த்தர் கூட இருப்பார். பக்கத்துல கைப்பிடிச்சுக்கிடுங்க. இந்த வாரம் முழுவதும் அவர் விரும்புறத செஞ்ச மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா?
என்ன? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். அவங்கள கேளுங்க, அவங்கள கேளுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இந்த காரியம் அவர் விரும்பினா நான் செஞ்சேன். இந்த காரியம் அவர் விரும்பினா நான் செஞ்சேன். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவங்க கிட்ட என்கிட்ட வேணாம், அவங்க கிட்ட சொல்லுங்க. நான் கேள்வியாக சொல்ல பதில சொல்ல சொன்னேன். போன வாரத்துல எனக்கு கர்த்தர் விரும்புறத செஞ்சு கேட்டேன்ல, விருப்பம் தானே. அவன் எதை கர்த்தர் விரும்புறா? அவர் விரும்புறத இல்லையா? சரி, விரும்புறது என்ன ஒண்ணு சொல்லுங்கன்ற. அவர் இதை விரும்பினாரு, இதை நான் செஞ்சேன், அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு சொல்றேன். அவர் உபவாச ஜெபத்தை பார்த்து விரும்புவார். விரும்புவாரா? விரும்புவாரா? ஏகால் வெறுப்பார மாதிரி கேட்டுச்சு. விரும்புவாரா? கேளுங்களேன். அப்படி ஏதாவது போன அனுபவம் இருக்கா? எதுக்கு? உபவாச ஜெபத்துக்கு போன அனுபவம் இருக்கா? இல்லையா? ஆலயத்துக்கு வர்றது அவருக்கு விருப்பமா? விருப்பம். வந்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்ததில்ல இல்லையா? ஆலயத்தோட விருப்பமா? விருப்பம் தானே. நிறைவேற்றிட்டீங்களா? ஒரு முத்தரை உடைச்சு 1/2 மணி நேரம் எல்லாம் முகம் டேஸ் மாதிரி ஆகி போச்சு. காரணம் என்ன சொன்னா, நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம நினைச்சிட்டோம், போய் இப்படி பண்ண ஆஸ்வதிப்பார், இப்படி பண்ண ஆஸ்வதிப்பார்னு. சரியா? அதுக்குரிய விடைய போன வாரம் முழுசும் பேசியிருக்கிறேன், கேட்டுக்கோங்க. எதுக்குரிய விடைய? கத்தணும் அவனை பெயர் சொல்லி அழைச்சேன். அழைக்கப்பட்டவனோடு கூட கத்தனை செய்கிறான், இருக்க விரும்புகிறான் என்று சொல்லி யோசிப்பு கவனிச்சேன். இன்னைக்கு அடுத்த வார்த்தை இருக்கிற ஒரு வார்த்தை இருக்கு. என்னது? நீ என்னுடையவன். இல்லையா? இப்போதும் யாரோட சிருஷ்டித்தவரும் உன்னை உருவகை கத்தர் சொல்லுகிறதாவது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் அப்படின்னா, நீ என்னுடையவன் அப்படின்னா என்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவன் என்றார். நீ என்னுடையவன் அப்படின்னா அந்த என்னுடைய வார்த்தை என்னன்னா, நீ என்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவன், நீ என்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் யாரோட கூட இருக்க விரும்புகிறாருன்னா, யார் அவரை சந்தோஷப்படுத்துகிறோமோ அவரோட கூட தான் தேவன் இருக்க விரும்புது. ஆமென். இப்போது யாக்கோபே, உன்னை தெரிந்து கொண்டவரும் உன்னை உருவாக்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன். அது முதல்ல ஒரு செய்தி பார்த்து இதை மட்டும் நம்ம 4 செய்தி பார்த்திருக்கோம் இல்லையா? இதில் மட்டும் 4 செய்தி இல்லையா? என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதில் மட்டும் 4 செய்தி பார்த்திருக்கிறோம் இல்லையா? அது என்னன்னா கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? தொடர்ச்சதை பார்த்துருவோம். இடையில ஒன்று கேப்பன விடல, இடையில ஒன்றும் கேப்பன செய்யல, ஒன்றும் கேப்ப விடல. இந்த வசனத்தை வச்சு 4 செய்தி பார்த்திருக்கிறோம். 5வது வசனம் வச்சு 3 செய்தி பார்த்திருக்கிறோம் இல்லையா? 4வது வசனம் வச்சு 2 செய்தி பார்த்திருக்கிறோம். எல்லாம் பார்த்திருக்கிறீங்க, ரைட்டு. அதெல்லாம் எப்பயா கேட்கறீங்க இல்லையா? அதுக்குதான் விளக்க 6 செய்தி பேசியிருக்கிறேன். இந்த 4 செய்தி பேசியிருக்கிறோம் இல்லையா? உருவாக்கப்பட்டவனோடு கர்த்தர் என்ன செய்றார்? இருக்க விரும்புறான்னு செய்தி பார்த்தோம் இல்லையா? மீட்கப்பட்டவனோடு கர்த்தர் செய்றார், இருக்க விரும்புறான்னு பார்த்தோம். அழைக்கப்பட்டவனோடு கர்த்தர் இருக்கிறான்னு பார்த்தோம். இன்னைக்கு 5வது செய்தி என்னன்னு சொன்னா, அவரை சந்தோஷப்படுத்துகிறவனோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புது. ஆமென். அப்ப அவர் ஒரு மனுஷனோடு இல்லைன்னு சொன்னா அவரை சந்தோஷப்படுத்துறார். அப்படிதானே? பயப்பட நான் உன்னை வீட்டு என்னுடையவன். என்னுடைய அர்த்தம், நீ என்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவன் அப்படி சொல்றான். அப்போ அவரை சந்தோஷப்படுத்துறவன் கூட கர்த்தர் செய்றார், இருக்க விரும்புகிறார் இல்லையா? அது 5வது சொல்றது, பயப்பட நான் உன்னுடைய கூட இருக்கிறேன்னு சொல்றான். அப்ப யாரோட இருக்க விரும்புறா? அவரை சந்தோஷப்படுத்துகிற நபரோடு இருக்க விரும்புறார். ஆமென். நம்மை சந்தோஷப்படுத்துகிற நபரோடு கர்த்தர் இருக்க விரும்பல, அடுத்தவரை சந்தோஷப்படுத்த நபர்களோடு கூட கர்த்தர் இருக்க விரும்பல, அவரை சந்தோஷப்படுத்துகிற நபர்களோடு கூட கர்த்தர் இருக்காரு. ஆமென். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க அவரை சந்தோஷப்படுத்துறீங்கன்னா அவருக்கு கூட இருப்பார். அவரை சந்தோஷப்படுத்தணும்னா அவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களோடு கூட அவர் இருக்க மாட்டார் என்பதை எனக்கு விளங்கிக்கும். ஆமென். அப்ப அவர் ஒரு மனுஷனோட கூட இல்லைன்னு சொன்னாலே அவர்கள் அவரை சந்தோஷப்படுத்தவில்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? நான் உன்னை நீ என்னுடையவன். என்னுடைய அர்த்தம், என்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவன், பயப்படாத உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொல்றார் இல்லையா? அப்போ அவர் யார் கூட இருக்க விரும்புறார்? அவரை சந்தோஷப்படுத்துற நபரோடு கூட இருக்கிறார் இல்லையா? அவரையே சந்தோஷப்படுத்துறவங்க இல்ல, அவரை சந்தோஷப்படுத்துகிற நபரோடு இருக்கிறார் இல்லையா? அவரையும் சந்தோஷப்படுத்துறது இல்ல, அவரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. அவரையும்
அவரையும் அது முடியாது. அவரை தான் சந்தோஷப்படுத்த முடியுமே தவிர அவரையும் சந்தோஷப்படுத்தணும்னா அது நடக்காது. அது என்ன செய்யாது, அது ட்ரை பண்ணாத, அது தோல்வியில் போக முடிஞ்சிடும். அப்படி நடக்காது. அவரை தான் சந்தோஷப்படுத்த முடியுமே தவிர அவரையும் நான் சந்தோஷப்படுத்தணும்னா அது நடக்காது, அது முடியாது. ஆமென். அவரையும் அது எப்படி? இப்ப கர்த்தர் நம்ம தேவனை துதிச்சு பாடினா கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? நம்ம ஆண்டவரை துதிச்சு பாடினால் கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? கேள்வி முகத்தோடய பார்க்காதீங்க, ரொம்ப சீரியஸா இருக்காதீங்க இல்லையா? சின்சரா இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. அப்பதான் விளங்குதான் உனக்குரிய என்ன செய்யும், உள்ள போகும். இப்ப கர்த்தரை துதிச்சு பாடினால் கர்த்தர் கூட இருப்பாரா? கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? நல்லா சொல்லுங்க இல்லையா? சரி. ஆனா அவர் தான் சொல்றாரு, ஆலயத்தினுடைய பாடல் சத்தம் என்னவா இருக்கு? அலறலா இருக்குல்ல இல்லையா? ஆனா ஒரு பக்கம் அவரையும் எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? சரி, அப்படி உங்க பாடல வச்சுக்கலாமே. கர்த்தரை துதிச்சு பாடினா கர்த்தர் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? இப்ப அவரையும் சந்தோஷம் என்ன சொல்லணும்? இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சினிமா பாடகர் வந்து மரிச்சு போனார் இல்லையா? பேர் வேணாம், அவருக்கு பேரும் தெரியும், நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லக்கூடாது, அதனால சொல்லல. அப்ப அவர் என்ன செய்யணும், அவர் அழகா இயேசுவின் காவியம் ஒரு கேசட் போட்டார். இயேசுவை குறித்து அழகா ஒரு 12 பாடல் அவரும் பாடினார். அவர் நினைச்சாரு, எனது எத்தனையோ நம்ம பக்தி பாடல பாடுறோம்ல, இந்த பாடல் என்ன ஆயிடும், பயங்கர ஹிட் ஆயிடும் அப்படின்னா அட்ரஸ் தெரியாம போயிடுச்சு. இப்ப அங்க என்ன, ஏராளமான ஆயிரக்கணக்கான சினிமா பாடல் அவர் பாடி இருக்கிறார் இல்லையா? அவர் என்ன நினைச்சாரு, நான் இயேசுவை என்ன செய்ய விரும்புறேன். இது வரைக்கும் சினிமா பாட்டை பாடி அதை யாரையோ சந்தோஷப்படுத்த வச்சுக்கோங்களேன் இல்லையா? யாரையோ ஏதோ சந்தோஷப்படுத்துறாரு, ஏதோ சந்தோஷப்படுத்துறாரு. இப்ப அவருக்கு ஒரு ஆசை என்னது, இயேசுவை என்ன செய்யலாம், அதான பாடுறாரு. அழகா ஒரு பாடி ஒரு கேசட்டை போட்டார், ஒரு கேசட்டை அழகா போட்டார். ஆனா அந்த கேசட் போயிடுச்சு, அடையாளம் தெரியாம போயிடுச்சு. அடையாளமே தெரியாம போயிடுச்சு. அவர் என்ன நினைச்சாரு, இயேசுவை சந்தோஷப்படுத்த நினைக்கல, இயேசுவையும் சந்தோஷப்படுத்த நினைச்சார் இல்லையா? அதான் சொல்றேன், இயேசுவையும் சந்தோஷப்படுத்த முடியாது, இயேசுவை தான் சந்தோஷப்படுத்த முடியும். ஆமென். நான் அதையும் செய்வேன் இதையும் செய்வேன், அங்கேயும் சந்தோஷப்படுத்த இவரையும் சந்தோஷப்படுத்தினது அது கணக்கு நடக்காது. நான் உலகத்தையும் சந்தோஷப்படுத்துவேன், நான் உன்னதத்தையும் சந்தோஷம், அது நடக்காது. அதான் என்ன சொன்னாரு, ஆலயத்தின் ஆடல் சத்தம் என்னவா இருக்கு, எனக்கு அருவருப்பா இருக்குது அப்படின்னா. எனக்கு என்னவா இருக்கு, அருவருப்பா இருக்குது அப்படின்னா நிறைய காரணம் சொல்றாரு. அதெல்லாம் இப்ப நம்ம சொல்லல, அது பிரசங்கமா போயிடும், அது உங்களுக்கு சொல்லல. அப்ப ஒண்ணு நம்ம விளங்கிக்கணும், இயேசுவையும் சந்தோஷப்படுத்த முடியாது, இயேசுவை தான் சந்தோஷப்படுத்தணும். ஆமென். இது யார் தான் செய்ய முடியும் அப்படின்னா அவருடையவர்கள் தான் அதை செய்ய முடியும். அவருடையவர்கள் தான், இன்னும் சொல்ல போனா அவருடைய பிள்ளை தான் அவர் விரும்புறதை செய்யும், அவரை சந்தோஷப்படுத்தும் இல்லையா? நம்ம பிள்ளை என்ன செய்யும், நம்மளை சந்தோஷப்படுத்தும் இல்லையா? நம்ம பிள்ளை செய்யறது யாருக்கு சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். பக்கம் சொல்லுவாங்க, ஆமா இது ஒரு பெரிய கவிதை, ரொம்ப பெருமையா பேசுற, இது எல்லாரும் தான் செய்யறாங்க, என் பிள்ளை செய்யுது இல்லையா? பக்கத்துல என்ன சொல்றாங்க, நீங்க பயங்கரமா கொஞ்சம் வச்சுக்கோங்க, என் பிள்ளை என்ன அழகா எழுதலாம் பாரு அப்படி சொன்ன வச்சுக்கோங்க, ஆமா அப்படி பெரிய எழுதுதான், என் பிள்ளை அதை விட சூப்பரா எழுது அப்படி சொல்லுவாங்கல்ல. உன் பிள்ளை எப்படி வேணா எழுதட்டும், என் பிள்ளை பேனை பிடிக்கிறதே எனக்கு சந்தோஷம். அதானே? அப்ப அவர் பிள்ளையா இருந்தா அவங்க செய்து எல்லாமே அவருக்கு சந்தோஷமா. அவர் பிள்ளையா இருந்தா, அவர் பிள்ளைய போல இருந்தா இல்ல, அவர் பிள்ளையா இருந்தா அவர் அவங்க செய்து எல்லாமே சந்தோஷமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேல போன வச்சுக்கோங்க, அவர் பிள்ளை அப்பா சந்தோஷப்படுவாரா, அப்பா சந்தோஷப்படுவாரா, அதை பார்த்து பார்த்து செய்யும். எது, அவருடைய பிள்ளையா இருந்தா அவர் சந்தோஷப்படுறத மட்டும்தான் செய்யும். அவர் பிள்ளையா இருந்தா அவர் செய்த எல்லாத்திலும் அவர் என்ன செய்வார், ஒண்ணு விளக்கல தானே, இல்ல ஒண்ணு விளக்கல தானே. அது போன வாரம் வந்தவங்க மட்டும் அந்த ரகசியம் புரியும், போன வாரம் வராதவங்களுக்கு ரகசியம் என்ன செய்யாது, அது புரியா இல்லையா? போன வாரத்துல அந்த ஆறு கேட்டவன் மட்டும் தான் அதுல நான் கேட்டவன் ரகசியம் புரியும், மற்றவன் என்ன செய்யாது, புரியலன்னா அதை போய் கேளுங்க. சரியா? விளங்குச்சா? சரி, அதான் சொல்றேன், விளங்கச்சியான கேட்கறதுக்கு காரணம் அதை கேட்டவனை மட்டும் தான் புரியும், கேட்காதவனுக்கு புரியாது. சரியா? அது கேட்டு விளங்காத போற குற்றம் இருக்காது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால சொல்ல சரி. அப்ப அவர் சொல்ல என்னது, அவர் பிள்ளையா இருந்தா அவன் செய்யறதுல அவன் சந்தோஷப்பட்டுருவான். இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சொன்னா, அவர் பிள்ளையா இருந்தா அவர் சந்தோஷப்படுறத மட்டும்தான் செய்வான். அவர் சந்தோஷப்படுறத மட்டும்தான் செய்வாங்க தவிர அவர் சந்தோஷப்படுறத ஒன்னையும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவங்க செய்யவே மாட்டாங்க. யாரு? அவன் அவருடையவர்கள், அவருடையவர்கள். என்னுடையவன், நீ என்னது, நீ என்னுடையவன். அவன் என்ன அர்த்தம்,
அவன் என்ன மட்டும்தான் சந்தோஷப்படுவான், அவன் செய்யறதுல நான் சந்தோஷம் அடைவேன். அவன் இதில் இவர் பார்க்கிறாரு, அவன் என்ன செஞ்சாலும் நான் சந்தோஷப்படுவேன். அவன் என்ன வேணாலும் செய்வான் அர்த்தம் அல்ல, அவருடைய என்ன செய்வான், இதை செஞ்சா அப்பா சந்தோஷப்படுவாரா, இதை செஞ்சா அவர் சந்தோஷப்படுவாரா, இதை செஞ்சா அவர் சந்தோஷப்படுவாரா, இதை செஞ்சா அவர் சந்தோஷப்படுவாரா, இதைதான் பாப்பான். அவர் சந்தோஷப்படுகிறத மட்டும்தான் இவன் செய்வான். இவன் செய்யறது எல்லாத்தையும் அவர் சந்தோஷப்படுறார். ஆமென். ரெண்டுல ஒற்றுமை பாத்தீங்களா? இந்த ரெண்டு பேரும் ஒற்றுமையை பாத்தீங்களா? யார் இது யார முடியும்? அவருடையவர் தான் அதை செய்ய முடியும். யார் அவருடையவர்களோ அவர்கள் தான் இதை செய்ய முடியுமே தவிர வேற எந்த நபராலும் முயற்சி பண்ணலாம் முடியாது. முயற்சி செய்யலாம், நான் வேத காட்டுறேன், முயற்சி பண்ணலாம், என்ன செய்யாது, முடியாது. அப்ப அவருடையவர்களா இருந்தாதான் கர்த்தர் அவருடனே கூட இருக்க விரும்புறான். அவருடையவர்கள் என்ன செய்வாங்க, அவரை மட்டும் சந்தோஷப்படுவாங்க, அவங்க செய்யறதுல அவர் சந்தோஷப்படுவான். ஆமென். அவன் எப்படி பாப்பான், இதை அவர் சந்தோஷப்படுத்துமான்னு பாப்பான், அதை மட்டும் அவன் செய்வான். அவர் பாப்பான், அவன் செய்த எல்லா காரியத்திலும் அவர் சந்தோஷப்படுவான். அப்படிப்பட்ட நபரோடு தான் கர்த்தர் செய்வா இருக்க விரும்புறான். இது முதல் பகுதி அறிமுகம். ரெண்டாவது நான் சொல்ல விரும்புறேன்னா, இப்போ ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருக்க விரும்பல, ஒரு மனிதனோட கூட தேவன் இருக்க விரும்பல, நான் இல்ல அப்படி சொல்லிட்டான். அது வாயில சொன்னாலும் சரி, அது செயல்ல சொன்னாலும் சரி, நான் இல்ல அப்படின்றத ஒரு மனிதன் மூலக்கு ஒரு மனுஷன்கிட்ட பார்த்து சொல்றேன், நான் உங்களோட இல்லப்பா அப்படின்னு ஒண்ணு நான் வாயிலையும் சொல்லலாம், ரெண்டாவது என்ன என் வாழ்க்கையிலையும் நான் சொல்லலாம், என் வாயிலையும் நான் சொல்லலாம், வாழ்க்கையிலையும் சொல்லலாம். அப்படி சொல்ற நபரோட கூட ஆண்டவர் இருக்க மாட்டாரா, இருக்க மாட்டாரா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா எந்த காரியம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தாது, எதனால கர்த்தர் மனிதனோடு கூட இருக்க மாட்டார் என்று ரெண்டு காரியத்தை சொல்லி மூணாவது பகுதியாக வேதத்திற்கு வருகிறது. வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்துக் கொண்டு வந்த உன் ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போங்கள், உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன். கானானியரும் எமோரியரும் ஏத்தியரையும் பெர்சியரையும் ஏவியரையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் கூட என்ன செய்ய மாட்டேன், நான் வர மாட்டேன். நான் உங்களோட என்ன செய்ய மாட்டேன், உங்க கூட சொல்லல, உங்களோட என்ன செய்ய மாட்டேன், வர மாட்டேன். அது மோசே மட்டும் சொல்ல, மற்ற ஜனங்களை மையப்படுத்தி மோசே என்ன செய்யறார், அவர் சொல்றார் இல்லையா? இப்ப மோசே சொன்ன உடனே எந்த காரியம் நான் வரமாட்டேன்னு சொல்றது சந்தோஷத்துல சொல்றதா வேதனை சொல்றதா? ஒரு தூதரை வேணா அனுப்புறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க கூட நான் வரமாட்டேன், உன்னோட என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்றது அவர் சந்தோஷத்தை நமக்கு நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தையா, இல்ல நம்மளை பார்த்து வருத்தத்திலையோ வேதனையோ நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தையோ? வேதனையோ ஏதோ ஒரு வருத்தம் என்ன செய்யுது, நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப ஏதோ ஒரு வருத்தம் என்ன செய்யுது, அப்ப ஏதோ ஒரு சம்பவம் நான் செய்யறதுனால கர்த்தர் என்ன செய்ய மாட்டேன், என் கூட இல்லாம போறது என்ன இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. என் கூட இல்லாம போறது என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த காரியத்தை பார்த்து உங்களோட வரமாட்டேன்னு சொல்ற? வாசிக்கலாம் அந்த வசனத்தை மீண்டும். நான் உங்க நடுவே என்ன செய்ய மாட்டேன், செல்ல மாட்டேன். நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம் அப்படின்னு இல்லையா? அந்த வணங்கா கழுத்து ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன். வணங்கா கழுத்து என்னதுனாக்க, நான் சொல்றத செய்ய மாட்டேன்றதுல நீங்க உறுதியா இருப்பீங்க. நான் சொல்றத நீ செய்ய மாட்டேன்றதுல எப்படி இருப்ப, நீ உறுதியா இருப்ப. அந்த உறுதியா இருக்கிற ஒரு நபரோட கூட கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா வரமாட்டார். அழகா சொல்றார், நீங்க வணங்கா களத்துல ஜனங்க, அதனால என்ன செய்ய மாட்டேன், உங்களோட கூட நான் வரமாட்டேன். அப்ப அந்த வணங்கா களத்து என்ன அர்த்தம், வணங்கா களத்து என்ன அர்த்தம், நான் சொல்றத நீங்க செய்ய மாட்டேன்றதுல உறுதியா இருக்கிறீங்க. வாயில சொல்ல மாட்டீங்க, வாயில செய்ய மாட்டீங்க. ஒரு பையன், அப்பனுக்கு 2 பசங்க தான் இல்லையா? ஒருத்தன் பாட்டு அப்பா என்ன சொன்னாரு, தம்பிக்கு என்ன பண்ணு, இங்க போன்னு சொன்னார் இல்லையா? நிலத்துக்கு போன்னு சொன்ன, அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, தம்பி நீங்க சர்ச்சுக்கு போன்னு சொன்னார் இல்லையா? அவன் என்ன சொல்லிட்டான், என்னால போக முடியாது போயா அப்படின்னு போயிட்டான் இல்லையா? அடுத்த நாள் போனார், அவன் என்ன சொன்னான், என்ன சொன்னார்,
தம்பி சர்ச்சுக்கு போப்பான்னார். போனார்னா ஏன்னா தோட்டம் என்பது சபை தானே, தோட்டம் என்பது என்ன சபை தானே. சபைக்கு போன்னு சொன்னார். உடனே அவன் என்ன சொன்னான்? போஜன் ஐயான்னு சொன்னான். ஆனா உள்ள என்ன சொல்லிட்டான்? இவனாவது பரவாயில்ல, பின்னாடி வருத்தப்பட்டு என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். ஆனா இவன் நீங்க சொன்னதை நான் செய்ய மாட்டேன்றதுல நான் உறுதியா இருக்கேன். ஒருத்தன் வாயில சொல்லிட்டான் பட்டுன்னு என்ன முடியாது அப்படின்ட்டான். ஒருத்தன் என்ன சொல்றான்? வாயில சொல்லல, அவன் வாழ்க்கையுடைய செயல்பாடுகள் அவனை எப்படி காட்டுது? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன்றத வாழ்க்கையில இருக்கிறான். நீ வாயில சொன்னாலும் சரி, வாழ்க்கையில சொன்னாலும் சரி, பதில் ஒண்ணுதான், ஆன்சர் ஒண்ணுதான், ரிப்பீட் ஒண்ணுதான். நீ வாயில வந்து என்னால போக முடியாதுன்னு சொன்னாலும் ஓகே, நீ என்ன வேணா சொல்லுங்க என்னால செய்ய முடியாது அப்படின்னு நீ வாயிலே சொல்லலாம், வாழ்க்கையில சொல்லலாம். ஆனா தேவனோட ரிப்ளை வந்து ஒரே ஆன்சர் தான். தேவனோட வந்து ஒரே ஆன்சர் தான். என்னது? உன் கூட நான் வரமாட்டேன். யாரோட வரமாட்டேன்? நமக்கு சொல்லுகிறத செய்ய மாட்டேன்றதுல உறுதியா இருக்கிற பத்தியா? நீ என்ன வேணா சொல்ற, அது நேத்து ஒரு வார்த்தை சொல்லிருந்த இல்லையா? நீ எவ்வளவு வினோதமா ஊதனாலும் சரி, நீ எவ்வளவு வினோதமா ஊதனாலும் சரி, நான் எப்படிதான் இருப்பேன்? தேசப்பட தான் இருப்பேன். நான் எப்படிதான் இருப்பேன்? நான் தேசப்பட தான் இருப்பேனே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன். நீ எவ்வளவு வினோதமா அப்படி எவ்வளவு நெளிஞ்சு எவ்வளவு சுழிஞ்சு என்ன ஆசுவத்தை சொல்லி என்ன உற்சாகப்படுத்தி என்ன வசனத்தை சொல்லி என்ன சொன்னாலும் சரிதான், நான் எப்படிதான் இருப்பேன்? நான் எப்படிதான் இருப்பேன்? தேசப்படதான் இருப்பேன்றதுல நீ உறுதியா இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் கர்த்தர் நம்மளோடு கூட வர மாட்டார் என்பதை இன்னைக்கு விளங்கிக்கணும். எவ்வளவோ சொல்லி பார்த்தார் இல்லையா? என்னவோ சொல்லி பார்த்தார் இல்லையா? என்னென்னவோ சொல்லி பார்த்தார், எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனா அவன் என்ன செய்ய இல்லை, ஒன்னும் கேட்கிற மாதிரி இல்ல, ஒன்னும் கேட்கிற மாதிரி இல்ல இல்லையா? இது எதை மையப்படுத்தி சொல்றாரு? என்னைக்கோ சொன்னது. என்ன சொன்னாரு? உங்களுக்கு ஒரு சொரூபத்தை உருவாக்க கூடாதுன்னு எப்ப சொன்னாரு? எப்ப சொன்னாரு? பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அப்படித்தானே? பல வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். எப்ப சொன்னார்? மோசேக்கு மூலமா சொன்னார். என்ன பண்ணாத, ஒரு சொற்பத்தை இது செய்யாதப்பான்னு சொல்லிட்டார். இது என்ன பண்ண வேணாம், இதை செய்ய வேணாம், இது எனக்கு பிடிக்காது, இதை செய்யாத அப்படின்னு சொன்னாரா? அந்த கட்டளை விட்டுருங்க. இப்போ அந்த கட்டளை நம்ம கட்டளை பெயின் பண்ண வேண்டாம். அப்ப அவங்க என்ன சொல்ல வரா? எனக்கு ஒரு சொற்பத்தை உண்டாக்கணும்னா நான் டென்ஷன் ஆயிப்பேன்னு சொல்லிட்டார். அப்படிதானே சொன்னாரு? ரெண்டாவது சொன்னாரு, உன்னை 4 தலைமுறைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டார். எதனால? நான் செய்ய வேணான்ற, அவ்வளவுதான். நான் செய்ய வேணான்னு சொல்றேன், அதை மீறி நீ செஞ்சேன்னா உன் 4 தலைமுறை என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். அப்படிதானே? என்ன சொன்னாலும் அப்ப அது இப்ப நமக்கு வேண்டாம். அவர் சொன்ன கருத்து வார்த்தை மட்டும் எடுத்து என்னது? இதை செய்ய வேணான்னு சொன்னார், இதை செய்ய வேணான்னு சொன்னார். அப்புறம் செய்ய வேணான்னு நம்ம என்ன பண்ணிருக்கணும்? விட்டு இருக்கணும் இல்லையா? அவர் தானே சொன்னார் வேணான்ட்டு. அப்ப நீ ஏன் பண்ண எக்ஸாம் பண்ணி நீ ஏன் போய் செய்யற? நான் தங்கத்திலே செய்யறேன், நீ எதிர வேணா செஞ்சுக்கோ, நீ தங்கத்துல நீ கண்டி போட்டுக்க, அவருக்கு என்ன தேவை இல்லையா? நீ என்ன ஒரு தங்கத்தை அவர் ரோடே போட்டு வச்சிருக்கிறாரு, நீ இப்ப தங்கத்துல கொடுத்தாக்க அவர் ஆசையா, ஓ அவன் தங்கம் கொடுத்தாக்க ஓகே பரவாயில்ல ஆசை அப்படி சொல்லி வரா என்ன? ஒண்ணு இல்ல தானே? அவர் ரோடே போட்டு வச்சிருக்க, நீ என்ன தங்கம் கொடுத்தா சொல்லி பேசி இருக்கிறேன், நீ இதை காணிக்கு போட்டு சொல்லி பேசி இருக்கிறேன் இல்லையா? அவரே சொல்ல வரா, உனக்கு தங்கத்தை ரோடே போட்டு வச்சிருக்கிறேன் இல்லையா? தங்கத்துல ரோடே போட்டு வச்சிருக்கிறேன், நீ நம்ம இதை பத்தி பேசிருக்கிறியே. அவர் என்ன சொல்ல வரா? செய்ய வேணா விட்டுட்டு போயே, செய்ய வேணாம்னா தாவீதுக்கு ஏகப்பட்ட காசு இருந்துச்சு இல்லையா? ஏகப்பட்ட காசு இருந்து ஏகப்பட்ட நகை இருந்துச்சு இல்லையா? ஆனா கர்த்தர் வேணாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? அப்படியே லாக்கெட்டை போட்டு பூட்டிட்டு மகனோட சாவி கொடுத்தாருல, எப்பா என்ன வேணான்னுட்டாரு. அவன் எப்ப சொல்ல என்ன பண்ணு, நீ அப்பப்போ செய்ப்பா போப்பா அப்படி சொல்லிட்டாருல. இவன் கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. யாருக்கிட்ட? இந்த இஸ்ரவேலர்கள் என்ன இருக்குது? அவனால தங்கத்தை காட்டி கொண்டு கொடுத்தான். இப்ப இதெல்லாம் என்ன பண்ணி இருப்பான் அவன்? நாலு காசும் கையில கிடைச்சா ஆடாத ஆட்டம் ஆடுறேன் இல்லையா? நான் அவங்கள சொன்னேன், உங்களை சொல்றேன், அவங்கள சொல்றேன் இல்லையா? 4 காசு கிடைச்சிச்சு இல்லையா? அது வரும்போது இவன் காசு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லை, யாரோ கொடுத்தது இல்லையா? இவனை கஷ்டப்பட்டு நகை எடுத்தான் இல்ல, இவன் கஷ்டப்பட்டு நகை எடுத்தானு கேட்கிறேன் இல்ல. சைனா ஆரம் போட்டான், இவனா ஆரம் போட்டான். மாட்டுல தொங்கலும் போட்டான், இவனா போட்டான். இவனை கஷ்டப்பட்டான், இவன் செங்கடத்தப்ப வாங்கினான் இல்லையா? யாரோ கொடுத்தான் இல்லையா? தமிழ் ஒரு பழமொழி, நண்டு டேசானா பழையில தங்காது. சொல்ல முடியாது, அதனால சொல்ல வர சரியா? நண்டு டேசன் என்ன செய்யாதான்? வழியில தங்காது. என்ன பண்ண இருக்கிறது? அது வரைக்கும் வழியில தான் இருக்கும் சரியா? அது டேசான மட்டும் என்ன செய்யாது? வழியில தங்காது. அத போல
இவங்கிட்ட என்ன ஆகி போச்சு? இப்போ கொஞ்சம் காசு கிடைச்சிச்சுல்ல. யாருக்கு? இஸ்ரவேலனுக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்ல, இஸ்ரவேலன் சொல்றேன். அவங்க என்ன கொஞ்சம் நகை கிடைச்சிச்சா? யார் கொடுத்தா? போகும்போது கேட்டபடியா கொடுத்தாங்க இல்லையா? அது வாக்குதத்தத்தில் பேச ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும். நமக்கு இன்னைக்கு போனா திருப்ப அடுத்த நியாயம் தான் இல்லையா? இந்த நியாயம் விட்டா திருப்போம் நமக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் தானே. பஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உணவகம் எல்லாம் பேருந்து போடுவோம் பாத்தீங்களா? இது என்ன பேருந்து? உணவகம் எல்லாம் இல்லையா? அது என்னன்னு போடுவோம் பாத்தீங்களா? என்னன்னு போடுவோம்? என்னது இது? நான் சப் எங்க என்ன செய்யாது, அது எங்கேயுமே நிக்காது. அதனால நம்மளுக்கு நிறைய பேர் என்னன்னு தான் என்னது நான் சாப்பிடாது இல்லையா? நம்ம என்னது இந்த ஞாயிறு விட்டா திரும்ப அடுத்த ஞாயிறு தான் இல்லையா? இந்த சண்டே விட்டா திரும்ப அடுத்த சண்டே தான். அவன் சொல்லுவாங்க இந்த பஸ் ஸ்டாண்டோட திரும்ப அந்த பஸ் ஸ்டாண்ட் தான். இடையில என்ன செய்யாது, அது எங்கேயுமே நிக்காது. அதை போல நமக்கு நிறைய பேருக்கு போற என்னன்னு தான் டபுள் எண் தான். என்னது? நிறைய பேர் என்னது டபுள் எண் தான். என்ன? இந்த ஞாயிறு விட்டா திரும்ப அடுத்த ஞாயிறு தான், அந்த ஞாயிறு விட்டா திரும்ப அடுத்த ஞாயிறு தான், அந்த ஞாயிறு விட்டா திரும்ப அடுத்த ஞாயிறு தான். அது கல்யாணம் வராம இருக்கணும். கல்யாணம் தான் பத்திரிக்கை வீட்டுக்கு வராம தான் அடுத்த ஞாயிறு வந்துச்சுன்னா அது அந்த ஞாயிறு இல்லையா? அது 3 ஞாயிறு எண்ணு 3 எண்ணு போட்டுரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஞாயிறு நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி சொல்றாரு. என்னது? அவன் கையில கொஞ்சம் காசு இருந்துருச்சு. இந்த காசு என்ன செய்யாது, சில பேருக்கு கொஞ்சம் காசு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது காலி ஆகிற வரைக்கும் அது என்ன வராது, இதை வாங்குறதும் அதை வாங்குறதும் இதை விற்கிறதும் இதை மாத்துறதும் இதை பண்றதும் அதை பண்றதும் அப்படி முடிச்சுட்டு அப்படி ஊதிட்டு அந்த பரிசத்துக்கு என்ன பண்ணிடணும், அப்படி ஓரம் போட்டாதான் ஆவி அடங்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு சொல்றேன் சரியா? இந்த கையில காசு கிடைச்சல உடனே கேட்கறான், எங்களுக்கு போக முடிச்ச தெய்வங்களை உண்டாக்கு. கையில காசை சொல்லியிருப்பியா? இந்த கையில காசா சொல்லியிருப்பியான்ற சொல்லியிருக்க மாட்டேன்ல, கம்முன்னு இருப்பில்ல. இப்ப கம்முன்னு இருக்க முடியல, அதான் சொன்னேன் இல்லையா? நண்டு கொடுத்தா என்ன பண்ணாதான், அது வலையில தங்காது. அது என்ன அப்படியே அது மெல்ல 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 அப்படி வந்துனே இருக்கு. அது போறதும் வர்றதும் போறதும் வர்றதும் போறதும் வர்றதும் இதே பாடு. அதை கொடுக்க பிடிச்சி அது உரல போட்டு இடிச்சு ரசம் வைக்கிற செய்யாது. அதை ரசம் வைக்கிற வரைக்கும் என்ன செய்யாதுன்னா அது ஆவி அடங்காது. அதை போல நிறைய பேர் பிடிச்சி இடிச்சு அப்படி போயிட்டு உள்ள போட்டு ரசம் வைக்கிற வரைக்கும் என்ன செய்யறது இல்லை, அது அடங்கிறது. அது போறதும் வர்றதும் போறதும் வர்றதும் போறதுமே இருக்கும். அதை போல பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். ஆமே. அப்ப என்ன செய்யறான்னு சொன்னாக்க அதை செய்ய வேணான்ற. கையில காசு இருக்கு, கையில காசு தான் தேவசத்தை அப்படியே நிறைவேறும். பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கையில காசு இல்லைன்னா தேவசத்தை என்ன பண்ணும், அப்படியே நிறைவேறும். காசு இருந்துச்சுன்னா இது சும்மா இருக்கு, அதுல என்ன பண்ணும், அது சொல்லிட்டே இருக்குது, இதை எட என எட என்ன பண்ணு இதை எட. உங்களுக்கு சொல்லல ஏட நிறைய சொல்லுது, உங்களுக்கு சொல்றது இல்லையா? சொல்லுதா சொல்லுதா சொல்லது இல்லையா? எங்கட சொல்றது எட. இதை எடுத்து என்ன பண்ணு, இந்த மளிகைல கூட இதை எடுத்து என்ன பண்ணு, இந்த சிக்கன் கடையில கூட இதை என்ன பண்ணு, இந்த ஜவுளி கடையில கூட இதை என்ன பண்ணு, இந்த மருந்து கடையில கூட அப்படி என்ன பண்ணியே இருக்குது, அது சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ண சிடினே இருக்குது. இந்த பிள்ளைங்க சிடி போகுது, அம்மா பார்த்து இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி காசு என்ன பண்ணி இருக்குது, அந்த மாதிரி காசு என்ன பண்ணி இருக்குது, அப்படி சீண்டி அப்படி சிடினே இருக்குது. எது என்ன எட என்ன பேங்க்ல வைக்காத, என்ன பேங்க்ல வைக்காத, என்ன அக்கௌண்ட்ல பண்ணாத, அக்கௌண்ட்ல என்ன பண்ணாத வைக்காத. ரொம்ப நாளா இருக்கிற ஒரே போர் அடிக்குது, என்ன பண்ணு இப்ப இடத்த என்ன பண்ணிடுவேன், அப்படியே ஒரு டூர் போயிட்டு வந்துடும்னா எனக்கு சீக்கிரம் விட அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு. பாத்தீங்களா? காசு எப்படி இருக்கும், அப்படியே அமைதியா கப்சுப்பட அமைதியா இருக்கு இல்லையா? அதை போல காசு இருந்துச்சு பாத்தீங்களா, சிடினே இருக்குது. என்ன பண்ணு, ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்க, ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்க, ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்க, ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்க. அவன் கம்மன் தானா நேரம் ஆரம்பிக்கிட்ட போயிட்டான். என்ன சொல்றான், எங்களோட முன் செல்வ தெய்வங்கள் என்ன பண்ணு உண்டாக்கு. ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு, என்னைக்கோ என்ன பண்ணு இதை செய்யாதுன்னு என்னைக்கோ சொல்லிட்டாரு. காதுல கேட்டாதானே தெரியும், காதுல என்னைக்கோ சொன்னார்ல, சொன்னாரா சொல்லலையா? ரெண்டாவது சொல்றாரு, என்ன வேணாம்னு சொல்லிட்டு சொன்னார், எனக்கு ஒரு உருவாக்க கூட சொல்லிட்டாருல இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல போனா காலண்டர் இருக்குன்னு தெரியாதுல்ல? இன்னைக்கும் எத்தனை பேர் வீட்டுல ஏசான படம் போட்ட காலண்டர் இருக்குன்னு வீட்டுல போய் பார்த்தா தானே தெரியும் இல்லையா? எத்தனை ஆயிரம் பிரசங்கம் கேட்டா வீட்டுல ஒரு காலண்டர் தொகை தானே செய்யுது. எத்தனை பிரசங்கம் என்ன செய்யுது, ஏசான ஒரு காலண்டர் நம்ம வீட்டுல தொகை தானே செய்யுது. ஒரு போட்டோ இருக்கதானே செய்யுது, ஒரு படம் இருக்கதானே செய்யுது. அதை பார்த்து நம்மளும் சொல்றல ஆண்டவர் அப்படி சொல்றோம் இல்லையா? முடிஞ்ச ஒரு மெழுகுவர்த்தி ஏற்ற இல்லையா? அது முடிஞ்ச பூ இருந்தா அப்படி ஒரு மாலை போட்டுருந்தானே இல்ல, அதனால போடாம இருக்க. இருந்தா போட்டு போட மாட்டியா? வீட்டுல மெழுகுவர்த்தி இல்ல, இருந்தா ஏற்றவே ஏற்ற மாட்டியா இல்லையா? அப்படி நடந்துரும் இல்ல. காரணம் இருக்குது, அதான் பிரச்சனை. இருக்கிறதாலதான் பிரச்சனையே இருக்குது. அப்ப இவர்களாம் கொஞ்சம் இருந்துச்சு பாத்தியா? அவனுக்கு தேவசத்தை பதில ஒண்ணும்
ஆமா, ஆண்டவர் சொன்னாரு இது உருவாக்க கூட சொன்னாரு, நம்ம உருவாக்கினா அது தேவ சித்தமை மீறிடுமே, தேவ கோபத்தை சம்பாதிப்போம், அதை பத்தி ஒண்ணு அவனுக்கு யோசனையே கிடையாது. அவனுக்கு என்ன, ஒரு கண்ணுட்டி உண்டாக்குற பத்தி அப்பா இப்பதான் பயங்கர சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம்? யாருக்கு சந்தோஷம்? உன் சந்தோஷத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உன்னை மீட்கப்படல, உன்னை அவர் அழைக்கல. அவர் சந்தோஷத்தை நிறைவேற்றுவதற்கும் அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு தான் கட்டளை செஞ்சார். உன்னை அழைத்ததும் மீட்டதும் உருவாக்குனதும் சிருஷ்டித்ததும் அத்தனையும் எதுக்குன்னா அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆமே, இப்ப கண்டுபிடி உருவாக்கிச்சு. யாருக்கு சந்தோஷம்? இவனுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் இல்லையா? அடுத்த உடனே கடை ரெடி பண்ணிட்ட பாருங்க இல்லையா? எல்லாரும் கடை 10 பேர் ரெடி பண்ணிட்ட பாரு. எதுக்கு? பிரியாணி ரெடி பண்ணிட்ட பாத்தீங்களா? பண்ணனா பண்ணலைங்களா? அல்ல ஆளு ஒரு கடை ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டான், எல்லாம் பிரியாணி ரெடி பண்ண மசாலா வாங்கி ரெடி பண்ணிட்ட பாருங்களே. ஆனா அவரு உட்கார்ந்து அழுது நிக்கிறார். அட பாவிகளா, என்ன ஏன்டா அப்படி ஆக்கிட்டீங்க? அப்ப அவரு உட்கார்ந்துக்கிறார். இவனுக்கு பயங்கர சந்தோஷம். பேர் என்ன? கர்த்தருக்கு பண்டிகை. இவன் நினைச்சிட்டான் கர்த்தருக்கு ஒரு பண்டிகைன்னா அவர் என்ன ஆயிடுவாரு? சந்தோஷம் நினைச்சான். அவர் உச்சகட்ட கோபத்துல இருக்கிறார். ஏன்? நான் செய்ய வேணான்றத நீ செஞ்சனா அது தேவனை சந்தோஷப்படுத்தாது. நீ கர்த்தருக்காகவே அதை கூட செய்யலாம். அது நீ கர்த்தருக்காகவே சொன்னா யாருக்காக செய்யறாத? கர்த்தருக்கு தானே. அவன் சொல்ற வார்த்தை என்ன? இது கர்த்தருக்கு பண்டிகை சொன்னான். இது விக்கிரத பண்டிகை சொன்னான். இல்ல எனக்கு பண்டிகை சொன்னான். என் பிள்ளைக்கு பிறந்தநாள் சொன்னான். என் மனைவிக்கு கல்யாணம் சொன்னான். சரி, வார்த்தை கவனிச்சதான் புரியும் இல்லையா? அது சும்மா எதேச்ச கேட்டா புரியாது. என்ன சொன்னப்போ கடைசியா சொன்ன சரி, அதுக்கு அர்த்தம் வேற. அதனால கவனிச்சு கேட்டாதான் புரியும்னு சொன்னேன். சரியா? சும்மா வார்த்தை வராது. ஏதோ ஒரு வார்த்தை வருதுன்னா அது சும்மா வராது இல்லையா? அது அப்படி வருது. யோசனை பண்ணிக்க சொன்னேன். அப்படி யோசனை பண்ணுங்க, அப்படி புரியாது. ஏன்னா கேட்டதானே புரியும். எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? கற்றுக்கொள்ளுகிற வண்ணமா கேட்டா புரிஞ்சிடும். ஆமாவா? எங்க இருந்தாலும் புரிஞ்சிடும் இல்லையா? நான் சொல்றேன், 4 நாள் பேசாம வச்சு உனக்கு பிடிக்காத ஒரு அக்கா 3ஆவது உட்காந்துக்கிறாங்க, பேசுறாங்கல்ல, அப்படியே காது லைட்டா கொடுத்து இதான் பேச கண்டுபிடிச்சிட பாத்தீங்களா? 3ஆவது உட்காந்துக்கிறவங்க இங்க பேச என்ன செய்யுது? காது கரெக்டா கேக்குது இல்லையா? ஆனா இங்க இருந்து மைக்ல பேசணும் என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. காரணம் என்ன? இது என்னதான் நம்மளை பத்தி அதை பேசுறாங்க, என்னதான் பேசுறாங்க, லைட்டா அப்படி கொடுத்து வாங்கிற பாத்தீங்களா? அந்த மாதிரி அது அப்படி லைட்டா கேட்டாதான் புரியாது, வெயிட்டா கேட்டாதான் புரியும். ஆமா, எப்படி கேட்டாதான் புரியும்? நீ லைட்டா கேட்டாதான் புரியாது, வெயிட்டா கேட்டாதான் புரியும். நீ லைட்டா கேட்டா ஒண்ணும் விளங்காது. ஆமா, விளங்காத போத காரணமே மேற்படிதான். அதனால பாத்துக்கோங்க. ஆமா, அப்ப சொல்றாரு, அப்ப என்னைக்கோ சொன்னாரு இது வேணான்னு சொன்னாரு, நம்ம இதை செய்யறோமே. வேணான்னு சொல்றத நம்ம செய்யறோமே, இது தேவனை துக்கப்படுத்துமே. அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை, உருவாக்கிட்டுமா பயங்கர சந்தோஷம். ஆனா அவருக்கு என்ன? உடனே சொல்றாரு. என்ன சொல்றா? நீ எகிப்தில் அழைத்து கொண்டு வந்த உன் ஜனம். அப்ப இவன் யாரும் எல்லாம் போயிட்டான். போ என்னுடையவன் சொன்னவன 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் எகிப்தில் படுகிற உபத்திரவம் நான் பார்க்கவே பார்த்தேன்னு சொல்லுவார். 3:7 பார்த்தீங்கன்னா என் ஜனம் சொல்லுவார். இவன் என்ன சொல்றாரு? என் ஜனம் சொல்லிட்டார் இல்லையா? 33 சொல்றாரு, 33:10 சொல்றாரு, சார் 32:10 சொல்றாரு, நீ எகிப்தில் அழைத்துக் கொண்டு வந்த உன் ஜனம். இப்ப அவருடையவன் யாருடைய மாறிட்டான். போ இப்ப அவருடையவனா இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? அவன் கூடவே இருந்து நடத்தி வந்தார் இல்லையா? என்னைக்கு அவருடையவனா அவன் இல்லாம போனானோ அன்னைக்கு சொல்றா, அவன் உன்னுடையவன், அவன் என்னுடையவன் அல்ல. எதை வச்சு சொன்னாரு? என்னுடையவனா அவன் என்ன சந்தோஷப்படுத்திருக்கான், அவனை சந்தோஷப்படுத்திக்க கூடாது. என்னுடையவன் சொன்னா அவன் என்ன சந்தோஷப்படுத்தணுமே ஒழிய அவன் என்ன பண்ணிக்க கூடாது. இப்ப கண்டுபிடி விட்டு யாருக்கு சந்தோஷம்? அவனுக்கு சந்தோஷம். தவிர யாருக்கு சந்தோஷம் இல்ல, அவருக்கு சந்தோஷம் இல்ல. இன்னைக்கு வேணான்னு செய்யறது உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அவருக்கு என்னவா இல்ல, சந்தோஷமா இல்ல. வேணான்னு சொல்றத யார் செய்வான் தெரியுமா? அவர் சொன்னார் இல்லையா, ஓஞ்சனு அவருடையவன் அல்லாதவன் தான் அவன் சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை செய்வானே தவிர அவனுடையவன் அவர் சந்தோஷப்படுகிற காரியத்தை மட்டும்தான் செய்வான். இப்ப சொல்லி வர அந்த தோஷம் பாருங்க. நீ எரித்து அழைத்துக் கொண்ட உன் ஜனம் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவன் என்ன பண்ணு, என்ன விடு, நான் என்ன செய்யறேன், உன்னை பெரிய ஜாதியாக சொல்றாரு இல்லையா? அப்ப இவர் யாரா இல்ல. போ அவர்கள் அவருடையவரா இல்ல, ஆனா இவர் அவருடைய இருக்கிறார். ஏன்னா இவர் என்ன பாக்குறாரு, அவரை சந்தோஷப்படுத்தணும், அவரை சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? 300 பேர் செத்தாலும் பரவாயில்ல, 300 பேர் செத்தாலும் அவர் சந்தோஷப்படுவார். வெட்டான்றா பாத்தீங்களா? 300 பேர் வெட்டாதான் அவர்
நான் என்ன பண்ணு? என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அப்படியா? உடனே லேவியத்தை வந்துச்சா? என்ன பண்ணு? உள்ள போ. உன் நண்பனை பார்க்க கூடாது, உன் சொந்தக்காரனை பார்க்க கூடாது, உன் ஜாதிக்காரனை பார்க்க கூடாது, உன் இனனை பார்க்க கூடாது, உனக்கு ஃப்ரெண்டனை பார்க்க கூடாது. வெட்டு அப்படினாரா? சொன்னாரா? வாசிக்கலாம். அவன் அவர்களை நோக்கி, இல்ல அது படிக்கிற வசனம் சேர்ந்து, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அப்படி கேட்ட உடனே ஒரு கோத்தம் எழுப்பி வந்துச்சு. பத்தியா? நாங்களா யாரு? நாங்களா யாரு? அவருடையவர்கள் அப்படின்றாங்க இல்லையா? அப்ப அவன் என்ன செய்யல? அவர் வேணான்னு செஞ்சதுல அவனுக்கு என்ன இல்ல? உடன்பாடு இல்ல. உடன்பாடு இல்ல. நீ செய்யாம இருக்கலாம், உடன்படுறியா? அவர் வேணான்னு சொல்றத நீ செய்யாம இருக்கலாம் இல்லையா? ஆனா உடன்படுறியா? அவன் செய்யறத ஆமோதிக்கிறியா? அவன் செய்யறத அப்செட் பண்றியா? சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? இப்ப மோசே நிக்கிறான், என்ன கேட்கிறான்? ஆண்டவர் பட்சத்தில் நிக்கிறவன் அவருடைய ஜனம் யாருன்னு கேட்டான் இல்லையா? அவருடைய ஜனம் யாருன்னு கேட்டான். என்ன பண்ணிட்டான்? லேவி கோத்திரம் மொத்தம் வந்துட்டானா? வந்து என்ன சொல்றான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் செய்யறான், நான் இருக்கிறேன், அவன் செய்யறதுக்கு எனக்கு என்ன கிடையாது? உடன்பாடு இல்லை. என்னால தடுக்க முடியல, என்னால தடுக்க முடியல. ஆனா என்ன செய்யறேன்? வருத்தப்படுறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அக்கிரமக்காரர்கள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகாரம் நடக்கையில் நாள்தோறும் கண்டு கேட்டு நீதியுள்ள இருதயத்தில் என்ன செய்ய முடியல? அவன் பாவத்தை தடுக்க முடியல, ஆனா ஏத்துக்க முடியல. அவன் செய்யறத என்னால தடுக்க முடியல. ஏன்னா அவன் யாரு? சம் எக்ஸ் ஒய். நான் என்ன செய்ய முடியாது? நான் தடுக்க முடியாது. நான் இந்திய தேசத்துக்காரன், நான் பரதேசியா இருக்கிறவன், என்ன தடுக்க முடியாது. ஆனா அவன் தடுக்க முடியலன்றதுனால அவன் செய்யறத என்னால ஏற்றுக்கொள்ளவும் முடியல. என்னால ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அவன் எதை பத்தி அவன் துக்கப்படுறா? ஒண்ணு, செய்யக்கூடாதுன்னு சொல்றத செய்யறத பார்த்து கர்த்தர் துக்கப்படுறான். ரெண்டாவது, நீ செய்யாம இருக்கலாம், அவன் செய்யறத நீ அக்செப்ட் பண்ணனா கர்த்தர் அதை கண்டு தேவன் துக்கப்படுறான். எதை பார்த்து? வேணான்னு சொன்னேன், ஆனா உலகத்தை என்ன செய்யல? அந்த பாவம் செய்யக்கூடாது, ஆனா என்ன செய்யறான்? அவன் அக்செப்ட் பண்ணல. பாருங்களேன், அவன் வெறுக்கிறான். பாருங்களேன், ஐயோ இதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, செய்யறாங்களே, இதை கர்த்தர் துக்கப்படுத்துமே, இந்த தேவனை வேதனைப்படுத்துமே, இந்த கர்த்தரை விசனப்படுத்துமே, இந்த மன சங்கடப்படுத்துமே. ஆண்டவர் துக்கப்படுவாரு, ஆண்டவர் கோபம் பற்றி எரியுமே. அப்படி ஒரு வாதை, அப்படி ஒரு துடிப்பு உன் இருதயத்துல, அப்படி ஒரு துடிப்பு உன் இருதயத்துல. அது யார் வேணா செய்யட்டும், அது ரட்சிக்கப்படாதவன் செய்யணும், ரட்சிக்கப்படாதவன் செய்யட்டும் இல்லையா? ரட்சிக்கப்பட்டவனும் செய்யணும், ரட்சிக்கப்படாதவனும் செய்யட்டும் இல்லையா? ரட்சிக்கப்படாதவன் செஞ்சுனா ஒரு சாயம் பண்றான் கூட, நம்ம இது இப்படி செய்யாதீங்க, இது இப்படி செய்ய சொல்றோம்ல. புத்துகளுக்கு அப்படி ஏத்தக்கூடாது, இப்படி இல்ல ஏத்தணும், அப்படி ஏத்தக்கூடாது. என்ன செய்ய சொல்லக்கூடாது இல்லையா? அப்படி ஏத்தக்கூடாது இல்லையா? ஆமா, அப்படி ஏத்தக்கூடாது. அப்படி சரியா? அப்ப அப்படி அப்படியே பண்டிதர் ஆரம்பிக்கிறவங்க என்னது? நீ செய்யல, அவன் செய்யறத ஆமோதிக்கிறல்ல, அந்த செய்த உடன்பட்டு போறேன்ல. இத தேவனை துக்கப்படுத்துமே என்னைக்காவது யோசிச்சிருக்கிறியா? இது தேவனை விசனப்படுத்துமே, இது தேவனை வேதனைப்படுத்துமே. ஐயோ இந்த கர்த்தருக்கு பிடிக்காத செயலாச்சே, இத செய்யறானே, நான் தடுக்க முடியல. ஏன் எதனால தவிக்கப்பட்டான்? ஏன் எதனால தவிக்கப்பட்டான்? தடுக்க முடியும் தானே. அவன் என்ன செய்யல? முயற்சி பண்ணல. பாராட்டுகளை சொன்னா என்னது? பிள்ளைகளே இதை செய்யலாமா, அது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுப்பா இல்லையா? ஓய்வு இழுக்க வேணாம். அவன் திருப்பிடுத்தான இழுத்தா பரவாயில்ல, விடு. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ கண்டிக்கலன்னு சொல்றாரு இல்லையா? உன் பிள்ளைகளை செய்யற தவறை நீ என்ன செய்யல? கண்டிக்கலன்றார் இல்லையா? அப்ப கண்டித்த கதை சொல்லியிருப்பாரா? இவன் கண்டித்த கதை சொல்லியிருப்பார்ல, அவன் நீ கண்டிச்ச பார் சொல்லியிருப்பார்ல. அவன் என்ன செய்யல? இவன் சொன்னான தவிர அவன் எப்படி சொல்லல? சில சொல்லுவ பாத்தியா, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அல்ற மாதிரி, நான் சொல்ற மாதிரி சொல்றேன், நீ செய்யற மாதிரி. என்ன சொல்லிடுவோம்? இப்போ நான் சொன்னேன், அவன் என்ன செய்யல அப்படிங்களா? நீ சொன்ன நோக்கம் அவன் தெரியாதுங்களா? நான் சொன்னேன், அவன் என்ன செய்யல?
நீ சொன்ன லட்சணம் தெரியுமா தெரியாது அவருக்கு? அதானே சொல்றாரு. கர்த்தருடைய கோபம் வரும்னு தெரிஞ்சிருந்தோம், உன் பிள்ளைங்க அடக்காம போன இல்ல, ஒரே அடி 4 பேர் சாவ போற. ஒரே அடி எலி 4 பேர் 5 பேர் சாவ போற இல்லையா? ஒரே நாள் 5 படம் பறிச்சிட்டார்ல, ஒரே நாள் 5 பேரை காலி பண்ணிட்டார் இல்லையா? ஏலி, ஓப்பனி, பனகாஸ், அவருடைய மனைவி, அவன் பிள்ளை இல்லையா? 4 பேர் இல்லையா? 4 பேர் காலி பண்ணிட்டார் இல்லையா? நேத்து சொன்ன நினைக்கிறேன் இல்லையா? 4 குழி வெட்டி வச்சிருக்கான், 7 அடியில போட்டு மண்ணை போடுவான், ஜாக்கிரதை சொல்லி என்ன நேத்து. 7 அடியில 4 குழி என்ன பண்ணிட்டான், வெட்டி வச்சிருக்கிறான், ஜாக்கிரதையாரு போட்டு மண்ணை தள்ளிடுவான்னு சொன்ன. நீ வருகையில கூட மேல வர முடியாது, நீ வருகையில கூட நீ மேல வர முடியாது, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நீ வருகையில கூட மேல வர முடியாது, எச்சரிக்கையாரு, கவனமாரு. நேத்து வார்த்தை சொன்னேன், இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லி என்ன 4 பேர் ஒண்ணா போச்சுனா பாத்தியா? சவுல் அவன் 3 பிள்ளைகளுக்கும் 4 ஒண்ணா விட்டு போச்சு தூக்கிட்டா பாத்தியா? ஏன் தப்புன்னு தெரியுது, நான் அப்செட் பண்றேன். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? என்னவா என்ன பண்ணணுமா? அட்ஜஸ்ட். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அட்ஜஸ்ட் சம்பந்தமே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அட்ஜஸ்ட்மென்ட்க்கு சம்பந்தமே கிடையாது. நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். அட்ஜஸ்ட்மென்ட்க்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்பந்தமே கிடையாது. லோத்த சொல்றாங்க, நீதி நிலையத்தில் உட்கார்ந்து தினந்தோறும் என்ன பண்றானா, அடிச்சுக்கிறான் நெஞ்ச. ஐயோ இப்படி பண்றாங்களே, இந்த தேவ கோபத்தை உண்டாக்குமே, இந்த தேவ கோபத்தை உண்டாக்குமே, கத்த இடிச்சிருப்பாரு, கத்த அடிச்சிருப்பாரு, இந்த ஜனம் ஒண்ணும் பண்ண முடியலையே, ஐயோ ஐயோ என்ன பண்றானா, நெஞ்சில அடிச்சுக்கிறான். அப்படி அடிச்ச அனுபவம் இருக்கா? ஐயோ இப்படி செய்யறாங்களே, செய்யக்கூடாது, கத்தர் கோபத்தை உண்டாக்குமே, தேவ சாபத்தை வந்துருமே, இப்படி பண்றாங்களே இவனை செய்ய முடியலையே அப்படின்ற பாதிப்பு உன் இருதயத்தை என்னைக்காவது எல்லாம் ஜாடிக்கேத்த மூடி இல்லையா? ஜாடிக்கேத்த மூடி இல்லையா? என்னைக்காவது நீங்களாம் புத்தியுள்ள ஸ்திரீகள், அப்படிதான் பைபிள் சொல்றது, நான் சொல்லல. என்ன சொல்லுது பைபிள் சொல்றதா நானும் சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னன்னு அப்படிதான் பைபிள் சொல்றது. என்ன சொல்றது? புத்தி உள்ள ஸ்திரீ என்ன கட்டுவானா? ஆனா ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல, அதுவே விஷயம் இல்லையா? ஆனா அவருக்கு ஒரு ஆசை என்னது, நீங்க பயங்கர புத்திசாலிங்க, என்ன கட்டிடுவீங்க, வீட்டை அப்படி பயங்கரமா கட்டிடுவீங்க, அப்படியே கோபுரமா 7 மாடி என்ன பண்ணிடுவீங்க, அப்படி தூக்கி நிறுத்திடுவீங்கன்னு. ஆனா அதுக்கு பிறகுதான் அவருக்கு புரிஞ்சிருச்சு என்னன்னு, ஐயோ என்ன பண்ணிட்டோம், அது யோசனை பண்ணிருப்பாரு. என்ன பண்ணிட்டோம், நீங்க அப்படி ஒரு வசனம் தண்ணி எழுதிட்டு மேல அப்படிதான் யோசனை பண்ணிருப்பாரு இல்லையா? அப்படி இருக்கு இல்லையா? என்னைக்காவது உங்க வீட்டுல தேவ சத்தத்தை மீறும் போது, எங்க இந்த தேவ சித்தம் இல்ல, இது எப்படி செய்யறீங்க நீங்க அப்படி கேட்ட சகோதரனா இருக்கிறீங்களாங்க? உங்களுக்கு தோத்திரம் பண்றேன். அப்படி இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல தேவ சித்தமா இருக்குமா? உங்க வீட்டுக்கார செய்யறது எல்லாமே தேவ சித்தமா இருக்குமா? இருக்காதுல்ல. அப்ப தேவ சித்தம் தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணி ஆப்போசிட் பண்ணிக்கலாம். ஏங்க இது தேவ சித்தம் இல்ல, நான் வரமாட்டேன், நீ என்ன பண்ணிக்கோ, நான் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி சொன்னாங்க. ஒரு கருத்தை செய்யப்பட்ட எனிபடி, அது ஏதோ இருக்கட்டும், ஏதோ ஒரு கருத்தை இருக்கட்டும், அது ஆவிக்குரிய காரியமாவே இருக்கட்டுங்க, அது சர்ச்சை சம்பந்தமான காரியமாவே இருக்கட்டுங்க. ஆனா அது மட்டும் உடனே தேவ சித்தம் கரெக்டா சொல்லிடுவோம். எது சர்ச்சை சம்பந்தமா என்னது, ஏங்க இது தேவ சித்தமே, நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு என்ன கொடுக்கல, எனக்கு என்ன கொடுக்க ஆண்டவர் லீடிங்கே கொடுக்கல, என்ன கொடுக்கலையா? கொடுப்பார். அது எதுக்கு லீடிங் கொடுக்கல? சர்ச்சை சம்பந்தமான காரியத்துக்கு என்ன கொடுக்கல? லீடிங் கொடுக்கல. ஊருக்கு போறதுக்கு அது போன வாரமே லீடிங் கொடுத்துட்டாரு. எப்போ? போன மாசம். எப்போ? போன டிசம்பர் மாசம் ஜெபம் பண்ண பாரு. இந்த டிசம்பர்ல, போன டிசம்பர்ல ஜெபம் பண்ண பாரு. எப்போ? மே மாசம் ஆண்டவர் போறதுக்கு என்ன கொடுத்துட்டாரு? அப்பவே கதை லீடிங் கொடுத்துட்டாரு. எப்போ? ஊருக்கு போறதுக்கு போன மாசம் மே மாசமே லீடிங் கொடுத்துட்டாரு இல்லையா? சர்ச்சுக்கு போறதுக்கு சோனி பார்த்த ஆவி அப்படியே இடிக்குது. என்ன பண்ணதா? கீழே விடாம பாத்துக்கோ. ஆவி இடிச்சு கீழே விழுந்துற போது விடாம பாத்துக்கோ இல்லையா? ஆவி இடிக்கலாம். என்ன பண்ணதான்? ஆவி அப்படி இடிக்குதான். ஆவி இடிக்கும். எதுக்கு? சர்ச்சை சம்பந்தமான காரியத்துக்கு போனா ஆவி என்ன பண்ணுது? இடிக்குது இல்லையா? உலக சம்பந்த காரியத்தை ஆவி அப்படி ஏவுது, 7 ஆவி தூண்டுது இல்லையா? என்னைக்காவது இது தேவ சித்தம் இல்லைங்க, இது எப்படி செய்யறீங்க? வேத வசப்படி சொல்லுது.
வசனம் சொல்லுது. போன மாதிரி இப்படி தான் பிரசங்கம் பண்ணாங்க. இந்த பிரசங்களை கேட்டீங்களா இல்லையா? நீ கேட்டா கேட்டேன், இப்படிதான் பண்ணாங்க. இது மீறி எப்படி நீ செய்ய போறீங்க அப்படின்னு இருக்கிற எத்தனை சகோதரிகள் ஆப்போசிட் பண்ணியிருக்கீங்க. அதை அப்படி இந்த பக்கம் கேட்கிறேன். உன் மனைவி செய்து எத்தனை பேர், ஏமா இது தப்பு, இது தேவ சித்தம் இல்ல, நான் ஒத்து வர மாட்டேன், நீ வேணா பண்ணிக்கோ, என்னால முடியாது, கர்த்தருடைய கோபத்தை சம்பாதிக்க நான் ரெடியா இல்ல அப்படிங்க எத்தனை பேர் சொன்னீங்க? ஆக மொத்தம் என்ன? அவர் சந்தோஷப்படுறாரு இல்லையோ, நம்ம என்ன ஆயிடணும்? நான் சந்தோஷப்பட்டேன், அவ்வளவுதான். அதான் பண்ணாங்க. அடுத்தவன் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டியவன் அவன் பார்த்தான். நான் ஆண்டவர் சொன்னேன், நான் ஏன் சந்தோஷம் எனக்கு முக்கியம். ஒண்ணு செஞ்சதுனால சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் அங்க, இன்னொன்னு என்ன செஞ்சவனை பார்த்து சந்தோஷப்படுறது இன்னொரு கூட்டம். இந்த கூட்டம் என்ன பார்த்து சந்தோஷப்படுது? செஞ்சவனை பார்த்து சந்தோஷப்படுது. என்னன்னு அவன் ஆபாசம் பண்ணிருக்கணும்ல. ஆனா அதுல ஒரு கூட்டம் இருக்கு. லேவிக்கு சொல்றான், அவன் செய்யறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நாங்க யாரு? நாங்கள் கர்த்தருடையவர்கள். நாங்கள் கர்த்தருடையவர்கள், நாங்கள் அவரை தான் சந்தோஷப்படுத்துவோம். உடனே சொல்றாரு, நீ ஆண்டவருடைய பிள்ளையா? நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே? நான் அவன் கேட்கிறேன், உங்களை நான் கேட்கல. உங்களை பத்தி தெரியாத நான் போய் உங்களை கேட்கிறேன். சரி, நான் அவங்கள கேட்கிறேன். என்னன்னு அவனை பார்த்து கேட்கிறேன். லேடி எல்லாம் நான் கேட்கிறேன். வந்தாங்களா? நாங்கள் கர்த்தர் அப்படி சொல்லி வந்தாங்கல்ல, நாங்கள் கட்ட வெட்டிக்கன்னு சொன்னாங்கல்ல. இப்ப அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? உனக்கு மோசே கேட்கிறா, நீங்க ஆண்டவருடையவர்களா? ஆமா. ஒண்ணு செய். என்ன செய்? செய்யணும், செய்வியா? செய்யணும், செய்வியா? சொல்ற ரெடி அப்படின்னா இல்லையா? என்ன செய் சொல்லு அப்படின்னா பத்தியா? இப்ப மோசே சொல்றார். என்ன சொல்றார்? வாசிக்கலாம். மோசே ஜனங்களை நோக்கி லேவியரை பார்த்து சொல்றார் இல்லையா? லேவியரை பார்த்து தமிழை இருக்கிறவங்க கர்த்தரை பற்றி இருக்கிறவங்க யாரும் கேட்ட உடனே லேவி கொஞ்சம் படிச்சு நாங்கள் இருக்கோம்னு சொல்லி வந்துட்டாங்கல்ல. இப்ப அந்த லேவி கொஞ்சம் பதில் சொல்றார். என்ன கேட்கிறா? நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா அப்படின்னு மோசே லேவி பார்த்து கேட்டாரா? அவன் சொன்னான், அது எனக்கு ஒரு சந்தேகம், நான் சொன்ன செய்தியா அப்படின்னு லேவி கொத்தத்தை பார்த்து யார் கேட்டா? மோசே கேட்டான். அவன் சொல்றான், எஸ், நீ என்ன வேணா சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் இல்லையா? இப்ப சொல்ற என்ன சொல், இதை உன்னால செய்ய முடிஞ்சா நீ ஆணுடையவன், உன்னால செய்ய முடியலன்னா நீ அவனுடையவன் சொல்றாரு. என்ன சொல்ற? வாசிக்கலாம். உங்களில் ஒவ்வொருவனும் ஒரு பட்டை அறையில கட்டினு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் யார இங்கதான் இடிக்குது. உறவுக்காரர்கள்லாம் கஷ்டப்படுவாங்களே. உறவுக்காரர்கள்லாம் அவனவன் தன் தன் சகோதரனா யாருங்க? கூட பிறந்தவங்களா? ஒரே ரத்தம் இல்லையா? இந்த ரத்த பாசம் விடுமா? இடிக்குதே ரத்த பாசம் தானே. அவ சொல்றா, நீ கர்த்தருடைய பிள்ளைன்னா நான் சொல்றத நீ செய்யணும். நான் சொல்றத என்ன சந்தோஷப்படுத்தினாதான் நீ தேவனுடைய பிள்ளை, அப்படிதானே? அப்படின்னா என்ன செய்யணும்? அவன் தன் உனக்கு உன் சகோதரன் யாரு? இவன் அவன் சகோதரன் பெற்றது இல்ல இல்லையா? யார் சகோதரன் பெற்றணுமா? உன் சகோதரன் யாரு? உன் சகோதரனா இருந்தாலும் அவன் அந்த கண்ணுக்குட்டி பண்ணவன்ல உடன்பட்டிருந்தான் அவனை வெட்ட முடியுமா? அவன் உறவுனால வெட்ட முடியுமா? அவன் செய்யறது பிடிக்கல, அவன் செய்யறது உனக்கு பிடிக்கல தானே, அவன் உறவு வெட்ட முடியுமா? இப்ப மோசே லேவி என்ன கேட்கிறான்? என்ன கேட்கிறார்? இப்ப நீங்க ஆண்டவரோட பண்ண வந்துட்டீங்க இல்லையா? நாங்க ஆண்டவருடையவன் அப்படி வந்துட்டீங்க தானே? சரி, ஓகே. நீங்க ஆண்டவர் உடையவன் தான் எப்படி நம்புறது? நான் சொல்றத நீ செய்யணும். நான் சொல்றத இது வரைக்கும் செஞ்சது என்ன சொன்னாரு? இவரெல்லாம் என்னுடையவன் சொல்லி வந்தார் இல்லையா? இப்ப செய்யாம போனதுன்னு சொல்றாரு. அவன் ஓஜனன்னு சொல்லிட்டான். இனிமே அவனுக்கு சம்மதமே கிடையாது, அவன் யாருன்னு தெரியாது, எனக்கு வெளியே போகப்பான்னு சொல்லிட்டான் இல்லையா? இப்ப மோசே கேட்கிறார், கர்த்தர் பத்தி நிக்கிறவன் யார் அப்படின்னு. உடனே லேவிக்கு அப்புறம் வந்துருச்சு இல்ல. இப்ப லேவி பார்த்து கேட்கிறா, நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்ததனால நீங்க கர்த்தருடையவர்கள் என்று இல்ல ஆண்டவரை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் என்று நான் எப்படி நம்புறது? அவன் சொல்லிருப்பான், நீங்க டெஸ்ட் வச்சு பாத்துக்கோங்க அப்படி சொல்லிருப்பான்ல. நீங்க என்ன பண்ணுங்க, டெஸ்ட் வைங்க அப்படி சொல்லிருப்பானா? சொல்லிருப்பா சொல்லிக்க மாட்டானா? சொல்லிருப்பான்ல. இப்ப சொல்றான், என்ன டெஸ்ட்? சரி, ஒரே ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்? உன் சகோதரன் செய்யறது உனக்கு பிடிக்கலன்னா அவனை வெட்டு. அவனை வெட்டு அன்னைக்கு சொன்னா, நீ அவனை வெட்டாத, அவன் உறவு அவனை வெட்ட முடியுமா? நீங்க யாரு? அவரை சந்தோஷப்படுத்த அழைக்கப்பட்டவங்களா
உன்னையே சந்தோஷப்பட அழைக்கப்பட்டுக்கணும். அவர் தானே. அவர் எது சந்தோஷம் அவருக்கு? அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறவன் உறவை வெட்டுவது அவருக்கு சந்தோஷம் இல்லையா? உனக்கு உனக்கு கேட்டேன், சொன்னது விளங்கல இல்லையா? இல்ல சொன்னது விளங்குச்சா? என்ன விளங்குச்சு? நான் ஆண்டவர் அடியவன் அப்படின்னா நான் யாரை சந்தோஷப்படுத்தணும்? ஆண்டவரை மட்டும் தான் சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? இப்ப கேட்கிறான், நீ ஆண்டவரை மட்டும் சந்தோஷப்படுத்த, எது சந்தோஷப்படுத்த? என்ன? எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறவனுடைய உறவை வெட்டி விட்டா எனக்கு சந்தோஷம். வெட்டுவியா? அடுத்த ஒரு கேள்வி, இப்படி எத்தனை பேர் உறவை வெட்டி விட்டு இருக்கிற? நீங்க செய்யறது தேவனுக்கு பிடிக்காத காரியம், நான் செய்யலாம் வரமாட்டேன், அப்ப உனக்கு சம்மதம் இல்லை, உன் உறவே எனக்கு வேணாம். எத்தனை பேர் பார்த்து சொன்ன? எத்தனை பேர் பார்த்து சொன்ன? நான் செய்யறது நீ செய்யறது தேவனுக்கு பிடிக்காது, இது தேவனுக்கு அருவருப்பு, இது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும். பட் இதனால உனக்கு எனக்கு உறவு எனக்கு வேண்டாம், நான் சம்மதப்பட மாட்டேன். உடனே அவங்க சொல்றாங்க அப்படின்னா இனி உனக்கு எனக்கு சம்மதமே கிடையாது, தோத்திரம் அப்படி போவியா? யார் எப்படியே போறாங்க, நான் சர்ச்சைக்கு போறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், என்ன ஆண்டவர் பார்க்கறார், அவர் தான் பார்த்து பேசுறாரு, அவர் தான் உன்னை பார்த்து பேசியிருக்கிறாரு. எது சந்தோஷம்? நான் போன வாரத்துக்கு முன்னாடி சொன்ன நினைக்கிறேன் இல்லையா? இந்த பபால் என்ன பண்ணுமா? பபால் என்ன பண்ணும்? அடி பரவாடி பறந்து போக இல்லையா? அது பறவைலாம் சொல்லுது, பா உங்களை பழகின எனக்கு ரெக்க இருக்கு, நான் யாரு? உங்க இனம் அப்படி சொல்லிடுச்சு இல்லையா? அங்க முடிச்சு அப்படியே அதனால போச்சு. அப்புறம் மாடு மேய்ஞ்சி இருந்துச்சு, உடனே அதில் படுது, எனக்கு என்ன இருக்கு? பல்லு இருக்கு, நாங்க உங்க இனம், நீங்க எந்த இனங்க? ஞாயிற்றுக்கிழமானா தேவ இனம், மற்ற நாள் 6 நாளுமானா அந்த இனம், அப்படியா? சரி, ஒரு கதை சொல்றேன் கேளு இல்லையா? ஒரு கதை சொல்றேன். ஒரு பையனுக்கு முயல் குட்டி ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? முயல் குட்டி என்ன பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அவன் அப்பாட்ட காசு கேட்டான், அப்பா எனக்கு ஒரு முயல் குட்டி வேணும். அப்பா காசு கொடுத்தாரு, சரி இப்போ வாங்கிட்டு வரலாம். சந்தைக்கு போனா முயல் குட்டி வாங்கி பேக்ல மாட்டினா நேரம் என்ன பண்றான்? பேக்ல தூக்கிட்டு வரான். வந்தோடனே அவங்க பிள்ளைகளை விளையாடுவாங்கல்ல, இப்போ மே மாசம் இல்ல, எல்லாம் விளையாடுவாங்கல்ல, எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல, என்ன விளையாடுவாங்க? இதை பார்த்தோன்னே ஒரு ஆசை, என்னது? கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், விளையாடிட்டு போயிடலாம் அப்படின்னு இதை கொண்டு ஒரு மரத்துல மாட்டிட்டு இவர் எங்க போயிட்டாரு? விளையாட போயிட்டார். இப்ப விளையாடிட்டு வந்தாரு, பேக தூக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தா பன்னிக்குட்டி. என்ன குட்டி? அப்ப ஒரே டென்ஷன் ஆயிட்டா. டேய், நான் முயல் பிடிதான் கேட்டேன். அப்பா நானும் முயல் பிடிதான், நல்லா பார்த்தேன், நான் கரெக்டா தான் வாங்கினேன், பேக தான் போட்டேன். அப்ப என்ன ஆச்சு? தெரியல என்ன ஆச்சுன்னு. என்ன பண்ணு? முதல்ல மாத்திட்டு முயல் குட்டி வாங்கினாடா. திரும்ப போகிறான், எதை தூக்கின்னு போறான்? பன்னி குட்டி தூக்கின்னு போறான். அதே விளையாடுற இடம் போன மரத்துல மாட்டினா கொஞ்ச நேரம் விளையாடினா. இப்ப நேரா அடுத்து விளையாட்டு முடிச்சு பேக தூக்கி நேரா வியாபாரி கிட்ட போயிட்டான். பயங்கர சண்டை அவங்க கூட. ஐயா, நான் உன்னை என்ன கேட்டேன்? நீ கேட்கற அப்படியே தான் கொடுத்தேன். ஆமா அப்படியே தான் கொடுத்தேன். நீ என்னென்ன கொடுத்த? முயல் குட்டி கொடுத்தா அப்படின்னா முயல் குட்டி. என்ன குட்டி? கொண்டு போய் விளையாடுற. என்னடா தம்பி ஆச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு? இல்ல வீட்டுல போனா இது என்னவா இருக்கு? பன்னி குட்டியா இருக்கு. இங்க வந்து என்ன குட்டியா இருக்கு? இதுக்கு மேல விளக்க தேவை இல்லையா? இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லை இல்லையா? என்ன நடந்துச்சுன்னா இவன் விளையாடுறா பாத்தியா? இந்த நேரத்துல இருக்கிற பசங்க என்ன பண்ணானுங்க? முயல் குடியை தூக்கிட்டு பன்னி குடிக்குள்ள வச்சுட்டான். பன்னி குடி என்ன பண்ணிட்டான்? உள்ள வச்சுட்டான். வீட்டுக்குள்ள என்ன குட்டி? பன்னி குட்டி. தேவன் என்ன குட்டி? முயல் குட்டி. நம்ம என்ன குட்டி? ஞாயிற்றுக்கிழமை என்ன குட்டி? மத்த ஆளுநர் என்ன குட்டி? உலகத்தை குட்டி இல்லையா? இது என்ன குட்டி? உலகத்தை குட்டி. ஞாயிற்றுக்கிழமை என்ன குட்டி? உன்னதமானவருடைய குட்டி. ஆமாவா? தேவனுடையவர்கள் அப்படின்னா அவன் தேவனை மட்டும் நாங்க சந்தோஷப்படுத்தணும். நான் செய்யற ஒரு காரியம் என் தேவனை சந்தோஷப்படுத்துமா? அதை யார் பார்க்கிறான்? லேவியர் பார்க்கிறான். மோசேஸ் சொல்லிட்டார், அவன் உன் சகோதர உறவை நீ வெட்டணும்னா நீ என்னுடையவன் கிடையாது. அவன் சொன்னான், என் சகோதர உறவை விட எனக்கு உங்க உறவு தான் முக்கியம். உள்ள போனா வாசிக்கலாம். உள்ள போனா நோக்கி
ஒவ்வொருவனும் அறையில கட்டிக்கொண்டு வாழையில உருவ போய் வாசலுக்கு வாசல் வாசல் வாசலுக்கு அப்படின்னா எப்படி? நீ ஊருக்கிற வாசல்லாம் போகாதீங்க, உங்க சொந்தக்கார வாசலுக்கெல்லாம் போங்க. எங்க போங்க? உங்க சொந்தக்கார வாசலுக்கெல்லாம் போங்க. எந்தெந்த வாசல்ல கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் நடக்குது பார்த்து அந்த உறவே எனக்கு வேணான்னு நீ வெட்ட முடியுமா? நான் சொல்ற ரட்சிக்கப்பட்ட எல்லைக்குள்ள இருந்து வாசிக்கலாம். அடுத்த வாசிக்கலாம். சகோதரனையும் ஒவ்வொருவனும் இது அதோட கொஞ்சம் இல்லையா? ஃப்ரெண்டு, ஐயோ ஃப்ரெண்டு என்னது? ஃப்ரெண்டு எப்படி? ஃப்ரெண்டு படத்துக்கு எஸ்தானே ஃப்ரெண்ட் ஆச்சு. என்னாச்சு? ஃப்ரெண்ட் எப்படி? அது ஃப்ரெண்டு அப்படித்தானே? பெட்டு என்னுடையவனா? உன் ஃப்ரெண்டோட இருக்கிற உறவை வெட்டனாதான் நான் சந்தோஷப்படுவேன். இப்ப என்னுடையவனா அவனுடையவன். மோசடி பயங்கர டெஸ்ட். யாருக்கு? லேவி கோத்தர் இல்லையா? அவன் பார்த்தான் என் ஃப்ரெண்டோட இருக்கிற உறவை விட, என் சொந்தக்காரோட உறவை விட எனக்கு உங்க உறவை தான் முக்கியம். யாரு? நான் உன்னுடையவன். நான் உங்களை மட்டும் நான் சந்தோஷப்பட அழைக்கப்பட்டேன். உள்ள போனா வாசிக்கலாம். அயலானையும் ஒன்றுபட கடவன் சொன்ன உடனே சொல்லுகிறான். அப்ப எதை செஞ்சா தேவனுக்கு சந்தோஷம்? அவர் சொன்னதான் தெரியும், அவ்வளவுதான். முதல்ல என்ன சொன்னா? இதை செய்யாதான்னு சொன்னா. அப்படியே விட்டுருந்தா அதே சந்தோஷம் இல்லையா? அதைத்தானே எதை சந்தோஷம்? இதெல்லாம் விட்டு இதெல்லாம் முறிச்சேன்னா நான் சந்தோஷப்படுவேன்னா முறிப்பியா? முறிச்சா சந்தோஷப்படுவேன். முறிக்கிறதா? உள்ள போனா வாசிக்கலாம். லேவி புத்திரன் மோசே சொன்னபடியே செய்தார். மோசே என்ன சொன்னார் அப்படியே செய்தார். என்ன சொன்னார் அப்படியே செய்தார். இது என்னாச்சு தெரியுமா? வாசிக்கலாம். அடுத்த வசனம். அந்நாளிலே 3000 பேர் வெற்றோடு மடிந்தார்கள். இந்த கோத்திரம் எந்த கோத்திரம் தெரியுமா? சபிக்கப்பட்ட ஒரு கோத்திரம். எது? சிமியோனும் லேவியும் சபிக்கப்பட்ட கோத்திரம். எப்ப ஆசீர்வாதம் மாற்று தெரியுமா? கர்த்தருக்கு சந்தோஷப்படுத்துற கூட்டம் இருக்கும் போதுதான் அந்த சபிக்கப்பட்ட கூட்டம் என்ன கூட்டமா மாறிச்சு? ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமா மாறிச்சு. நீங்க சாபத்தை மாத்துங்க. எத்தனாயிரம் பேர் கப்படி ஜெபிச்சாலும் சாபம் மாறாது. இப்ப மாறும். நீ கர்த்தரை சந்தோஷப்படுத்தும். எது சந்தோஷப்படுத்தும்? அவர் சொல்றத செஞ்சல சந்தோஷம். அவர் சொல்றத செஞ்சுட்டீங்கன்னா என்ன ஆயிடுவாரு? சந்தோஷம் ஆயிடுவார். அவர் சொல்றத செய்யாத பட்சத்துல அவர் என்ன ஆக மாட்டான்? சந்தோஷமாக பரவாயில்ல, கஷ்டமாயிட்டா, வெறுப்பாயிட்டா, புறாமாயிட்டா, விட்டு விலகக்கூடிய அளவுக்கு ரெடி ஆயிட்டார். இனி அவன் என் ஜனமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டான். ஆமென். அப்ப மோசே சொல்றான், இல்ல நீங்க வந்தாதான் நான் போவேன். நீ வந்தாதான் நான் சொல்றத செய். திரும்ப சொல்றான், நான் சொல்றத செய். என்ன செய்யணும்? கலட்டி போடலாம். கலட்டி போட்ட பிறகுதான் கதை என்ன பண்ணா? என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும். எப்போ? அவர் சொன்னதை செய். அவர் சொல்றத செய்யாத வரைக்கும் நீ பாடலாம், நீ துதிக்கலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம், நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன பிரசங்கம் வேணாலும் பண்ணலாம், என்ன பிரசங்கம் வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு வினோதம் பேசலாம், ஒரு நாள் கத்தனை செய்ய மாட்டான், சந்தோஷப்பட மாட்டான். வேதத்தின் ஆதாரம். வேதத்தினுடைய நான் பேசுற வார்த்தையில கத்த சந்தோஷப்படல, என் வாழ்க்கையை பார்த்து கத்த சந்தோஷப்படுது. நான் பேசுற வார்த்தையில கத்த சந்தோஷப்பட மாட்டான். சங்கீதம் 50 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 50 பார்த்தீங்கன்னா, 50:16 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 50:16 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 50:16 கத்த துன்மார்க்கனை நோக்கி, தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும். பிரசங்கத்தை சந்தோஷப்படலங்க. பண்ற பிரசங்கத்துக்கு ஆண்டவர் சந்தோஷப்படல. இந்த பிரசங்கத்தை என் வாழ்க்கை இருக்கா? வாழ்க்கை சரியா இருக்கா? வாழ்க்கை சரியில்லாத பட்சத்துல என் செயல், எந்த செயலுமே தேவனை என்ன செய்யாதுன்னா சந்தோஷப்படுத்தா. அப்போ தேவனை சந்தோஷப்படுத்தணும்னா அவர் சொல்றத நம்ம செய்யணும். எதை வேணான்றாலும் வேணாம், எது வேணான்றாரோ முடியுமா? எது செய்யன்றாரோ அதை செய்ய முடியுமா? ரெண்டுமே கஷ்டம் தான் இல்லையா? நம்ம எப்படி நான் இப்போ எப்பவுமே நம்ம வேணானதே செஞ்சு பழகிட்டோம் இல்லையா?
எதை அங்க போகாதான் அங்கதான் போகும் இல்லையா? எதை பார்க்கதான் அதான் அப்படி இருக்கிறோம். எதை சொல்றாரோ அதை அப்படியே ஆப்போசிட்டா செஞ்சனாய் போச்சு, பழகி போச்சு இல்லையா? இந்த குஷ்டரோகி சுகமானார்ல, இயேசு சொன்னார் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னா இல்லையா? இந்த லேகன் பிசாசு பிடிச்சா அவன் என்ன சொன்னாரு? உன் வீட்டுக்கு மட்டும் சொல்லுங்க. அவன் எங்க போயிட்டான்? 10 ஊருக்கு போய் சொல்லிட்டான்ல. மத்த 28ல பாத்தீங்கன்னா, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பாத்தியா? மொத்த பேர் வீட்டை போய் உட்கார்ந்தா பாத்தியா? இன்னைக்கு வரைக்கும் போல யாரும் போகாதனா எங்க போறான்? உன் வீட்டுக்கு போனா 10 ஊருக்கு போயிட்டான் இல்லையா? போங்கப்பா, நான் ஒருத்தரோட போகல. எல்லாம் வீட்டை 3 லாக் போட்டு எங்க உட்காந்துட்டான்? வீட்டு அழகா உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சு. எதுக்கு? ஏன்னா நாக்கு தட்டும் போதே நம்ம டிவி ஆஃப் பண்ணிடலாம் தானே. இப்ப அதே வேற திறந்து விட்டாது சிரமம் தானே. என்னது அப்படி எட்டி பார்க்கறான்னு என்னது? கிறிஸ்தவ குடும்பத்தாக சினிமா ஓடுறதுக்கான பம்ப போயிடு தானே. இதெல்லாம் ஒரு கவரும் இல்லையா? என்ன பண்றது? அது ஒரு லாக்கு. என்ன லாக்கு? அது டோரை லாக் பண்ணிட்டா என்ன செய்ய முடியாது? யாரும் உள்ள வரவே முடியாது. ஏசுனாரே வெளியே தான் தவிக்கிறாரு. ஏசுனா வெளியே தவிக்கிறாரு. ஏ தொரப்பா அம்மா கொஞ்சம் தொரமா அப்படின்னு எவ்வளவு தட்டி தட்டி பாக்குறாரு. சினிமா பார்த்து முடிச்சுட்டு திறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுமல்ல. அவர் தட்டி தட்டி பார்த்தாரு. எங்க போயிட்டாரு? சரி அம்மா இதுக்கு மேலே இவ்வளவு சொல்ற மாதிரி என்ன செய்ய மாட்டேன். அப்புறமா தான் அக்காளுக்கு ஆட்டமே தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அக்காளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? கண்டவனா உதைச்சா பத்தியா உதவாங்க போது அக்காளுக்கு இப்படி ஐயோ என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டு கம்மனா அப்பயே திறந்து விட்டுருந்தா பிரச்சனையே கிடையாது. எப்போ? தமிழ் ஒரு பழமொழி, அடியாத பிள்ளை என்ன செய்யாது? அடிக்கு உதவாதான் அண்ணன் தம்பிக்கு உதவ. எதுக்கு? அடிக்கு உதவாதான் அண்ணன் தம்பி என்ன செய்ய மாட்டான், உதவ மாட்டான். அது மாதிரி அடிச்சாலும் உதவாங்கன்னா அவன் வேற வழியில அடிச்சுதான் ஆகணும் இல்லையா? அதை யாரை வச்சு அடிக்கிறாரு? தெருவில் போறவனா அடிக்கிறான். தெருவில் போறவன்லாம் அவன் இடிக்கிறான், அவன் கிளறான், அவன் குத்துறான், என்னென்னமோ நடக்குது. அப்போ கத்துறான், ஐயோ என் நேசரை பாத்தீங்களா, என் நேசரை பாத்தீங்களா, நேசரை பாத்தீங்களா. அவன் சொல்லிட்டான், யாரும் பார்க்கவே இல்லை, என்ன செய்யவே இல்லை. அப்படி ஒருத்தர் பார்க்கவே இல்லை. பாரு சொல்லியிருப்பார், பாத்திரோட மூச்சு விடாத போயிட்டு. ஏன்? அடி வாங்கினதானே புரியும். அடி வாங்கினதானே. அப்படி நிறைய பேருக்கு அடி வாங்கினதானே செய்யுது. வாங்கி சில பேர் புரியல, அதிகார விஷயம் இல்லையா? அதான் நேற்று சொல்ல இல்லையா? எத்தனை அடி? மிஞ்சி 2 அடி, அதான் அடிச்சுக்கோ. அவரு பார்க்க இது என்ன செய்ய முடியாது, இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை அப்படியே விட்டு அவங்க கிட்ட, சரியா? இது நமக்கு என்ன செய்யாது, இது நமக்கு ஒத்தே வராது. அதனால என்ன பண்ணு, இதை அப்படியே அவங்க கையில கொடுத்துரு. யார் கையில? மேற்படியாக என்ன பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் பார்த்துக்கிட்டோம் இல்லையா? நமக்கு என்ன செய்யாது, ஒத்தே வராது, விட்டு பண்ணிட்டேன். ஒண்ணு விளக்குங்க, அவர் சொல்றதை மட்டும் நீ செஞ்சுட்டனா உன்னை விட்டு விலகவே மாட்டான். விலகுவாரா? விலகவே மாட்டான். யோவான் 8ஆம் அதிகாரம் 28, 29. யோவான் 8ஆம் அதிகாரம் 28, 29. 28, 29. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே. அப்ப எதை சொன்னாலும் இயேசு சொல்றா, நான் பேசுறத கூட நான் சுயமா பேசுறேன். நான் பேசுறத கர்த்தர் சந்தோஷப்படுத்துமான்னு பார்த்தேன். அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மட்டும்தான் நான் பேசுறேன். பக்கத்து கைப்பிடிச்சுக்கலுங்க. நீங்க பேசுற வார்த்தையில கர்த்தர் சந்தோஷப்படுவாங்க. பேசுற வார்த்தை இல்லையா? என்ன வார்த்தை பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க என்ன வார்த்தையை பேசுறீங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறீங்க நமக்கு தெரியும் தானே? நீங்க பேசுற வார்த்தையில கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? நம்ம பேசுற வார்த்தையில கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? நீ பேசுற வார்த்தை. ஆனா இயேசு சொல்றான், பிதா எனக்கு போதித்தவைகளை தவிர வேற ஒன்னையும் நான் பேசுறேன். வாசிக்கலாம் அடுத்த வசனம். என்னை அனுப்பினவர் என் கூடவே, என்ன அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவனை எப்போதும் சந்தோஷப்படுத்துறதுனால. அப்ப இவர் சொல்றாரு, எங்க நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன்னு விடுங்கன்றா இல்லையா? பேச என்ன சொல்றா, நான் கடைக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும், நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவர் சொல்ற, இல்லப்பா நானும் வரேன். எங்க? நீ எனக்கு வாங்கி கொடுக்காத, நான் என்ன வரேன், உன் கூடவே வரேன். ஏன்? கூடவே நான் வந்துடுறேன். யார் சொல்றா? அப்படிதான் அவர் சொல்றா. யாரு? நான் அவர் கூட இருக்கேன்னு சொல்லல, அவ என்ன தனியா இருக்க. அப்ப அவர் கொஞ்சம் இப்படி போனா, நானும் ஓடியார பாரு, நான் என்ன செய்யறேன், உன் கூடவே இருக்கிறேன்பா, நானும் உன் கூடவே இருக்கிறேன். சாப்பிட போனா நான்வெஜ்
பிரியாணி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். நான்வெஜ் இருக்கு ஒரே லெக் பீஸ். என்ன பண்ண? பிரியாணில ஒரு லெக் பீஸ் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏசு சாப்பிடணும் இல்லையா? கூட யார் இருக்கிறாரு? இப்போ சரி என்ன நீ விட்டுட்டு சாப்பிட முடியாது, ஒரு லெக் பீஸ் எப்படி சாப்பிட்றது? ஆனால் அவர் சொல்றாரு, சரிங்க நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இங்கே இருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்சம் இப்படி போயிட்டு சாப்பிட சொல்றது, கொஞ்சம் இப்படி போயிட்டு வரேன் அப்படி சொன்னேன். இப்பதான் என்ன பண்ணிருக்கணும்? சரிமா சொல்லிருக்கல? இல்ல நீ எங்க போனா படமே தான் வரும். நம்ம பிள்ளைங்க நீ இருந்தா நான் போய் வரேன். இல்ல முந்தானி முடிச்சு வந்து பாத்தீங்களா, நீ விட்டுட்டு போயிருவேன், நீ என்ன போயிடுவேன், நீ விட்டுட்டு போயிடுவேன், நான் கூடயே தான் வருவேன். நீ விட்டுட்டு போயிடுவேன், நீ அங்க போயிருவேன், நீ இங்க போயிடுவேன், நான் எப்படிதான் வருவேன், கூடயே வருவேன். அப்படி முந்தானி முடிச்சுலே வராரு பாத்தியா? இதான் எப்படி வராராம்? ஏசு முந்தானி முடிச்சுலே வராராம் பாருங்களேன். ஏன்? அவர் என்ன, நான் தனியா இருக்கணும்னு நினைச்சா கூட அவர் விடல. அவர் என்னோடு கூட எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். என்னங்க சார் ரகசியம்? இவர்கிட்ட வச்சிருக்கிறாரா? இவர்கிட்ட டீ குடி கூட காசு இல்லை. யார்கிட்ட? அவர் கேட்கிறார், எங்க வரி கேட்கறாங்க, என்ன பண்ணு? சரிதா ஒரு 1000 ரூபாய் போட்டு என்ன பண்ணு, அப்படி ஏடிஎம் கொடுத்து இந்த நம்பர் போட்டு என்ன பண்ணு, எடுத்து வரி கட்டிட்டு வா அப்படியே சொன்னாரு. என்ன சொன்னார்? நேரம் கூட்டிட்டு போ, கடலுக்கு போ, மீனை புடி, ஒரு வெள்ளி அக்கப்படும், எனக்கு கூட என்ன பண்ணு அது சொன்ன. அவருக்கு மட்டும் சொல்ல எனக்கு கொடுக்கின்றாரு. அப்ப வர்ற காசு எனக்கு மட்டும் அதோட முடியட்டும், நீ என்ன பண்ணிட்டு போ. எனக்கு என்ன கிடையாது, அப்படித்தானே? நதிக்கு என்ன உண்டு? குழி உண்டு. ஆகாயத்து பறவைக்கு கூடு உண்டு. எனக்கு படுக்க கூட என்ன கிடையாது. அதான் அவருடைய நிலைமை இல்லையா? அவன் என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல தானே, ஒண்ணு இல்ல தானே. அவர் சொல்றா, என்கிட்ட இருக்கிறதுனால அவர் இல்ல, நான் அவரை எப்போதும் சந்தோஷப்படுத்த முடியும். என்ன சந்தோஷப்படுத்திக்க கூடிய ஒரு செயல ஈடுபடல, மற்றவர்களை சந்தோஷப்படக்கூடிய நபர்களாக நான் இல்ல. பட் என்னை அனுப்பினவர், என்னை அழைத்தவர், என் பிதாவுக்கு நான் எப்போது என்ன உண்டாக்குனா அவரை சந்தோஷப்படுத்த. தேவனை ஒரு மனிதன் சந்தோஷப்படுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை ஆசீர்வதிக்க அளவே கிடையாது, அளவே கிடையாது. அவனை ஆசீர்வதிக்க அளவே கிடையாது. ஒரு மனுஷன் கர்த்தரை சந்தோஷப்படுத்திட்டானா, எனக்கு என்ன தெரியலன்னா தமிழ் சொல்லுவாங்க, புழுவை போட்டு விரால பிடிக்க தெரியல. சின்ன காட்டு செஞ்சு பெருசா வாங்கறதுக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதான் பிரச்சனை. ஆண்டவர் சின்ன செஞ்ச போதும், சின்ன அவரை சந்தோஷப்பட்டார்னா போதுங்க. அவரை சந்தோஷப்பட்டுட்டார்னா போதும், அவர் சந்தோஷமாயிட்டார்னா போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளை ஆசீர்வதிக்கிறது என்னன்னா அளவே இருக்காது, அளவே இருக்காது. அவ்வளவு ஆசீர்வாதத்தை அள்ளி வச்சிருக்கிறான். ஏன் கொடுக்கிறேன்னா, இன்னைக்கு நீ சந்தோஷப்படக்கூடிய செயலை ஈடுபட்டிருக்கிறே தவிர அவரை சந்தோஷப்படுத்தணும்னு ஒரு நாளும் நீ நினைக்கவே இல்லை. அதனால என்ன செய்யறான்னா, உனக்கு கொடுக்க வேண்டிய நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உனக்கு நீ தேவன் கொடுக்காம இருக்கிறார். நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு கத்த கொடுக்கிறன்னா அவரை சந்தோஷப்படுத்த கற்றுக்கோ, அவரை சந்தோஷப்படுத்த பழகிக்கோ, அவரை சந்தோஷப்படுத்த அவரா இருக்குது. உன் சந்தோஷத்துக்கு அளவில்லாதபடிக்கு உன்னை சந்தோஷம் பற்றி அந்த தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் கூட இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னதை செஞ்சுட்டனா நம்ம கூட இருந்துருவார் இல்லையா? அவர் சொல்றதை செய்யலன்னா நீ மோசே இல்ல, நீ எந்த நபரா இருந்தாலும் கத்தனை செய்ய மாட்டான், கூட இருக்கவே மாட்டான். அவர் சொல்றதை செய்யக்கூடிய நபர் யாரா இருந்தாலும் அவன் கூடவே தேவன் இருப்பான். இப்ப அவர் கூட இருந்தா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அவர் கூட இருந்தா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆமென், ஆமென். அப்ப கர்த்தர் கூட இருக்கிறதே எதுக்குன்னா ஆசீர்வதிக்கலாம் இல்லையா? கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு நம்மளே ஆசீர்வதிக்கலாம் இல்லையா? அப்ப கர்த்தர் கூட இருந்தா நம்ம என்ன செய்வா? ஆசீர்வதிப்பார். அப்ப கூட இருக்கிறது எதுக்கு? ஆசீர்வதி. அப்ப ஒரு மனிதனோட கூட ஆண்டவர் இருந்தா அவங்களை ஆசீர்வதிப்பாரா? அவங்களை ஆசீர்வதிப்பாரா? அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 வசனம். நீங்க உங்களுக்குள்ளேயே படிச்சது எனக்கு காது கேட்காது, நீங்க சத்தம் படிச்சது எனக்கு காது கேட்கும். வாசிங்க. ஏன்னா நீங்க வாசிக்க வச்சா நான் பிரசங்கம் பண்ணணும், நான் படிச்சு பிரசங்கம், நீங்க வாசிக்க நான் பிரசங்கம் வாசிக்கணும். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான்,
இப்பொழுது நீயும் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். லீபனோனும் நதியான பெரிய நதி மட்டுமல்ல, தேசம் அனைத்தும் திசையானது வரைக்கும் உங்களுடையதான் இருக்கும். 5 வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல போதும். இப்ப மோசையோட யார் இருந்திருக்கிறா? தேவன் இருந்திருக்கிறார். மோசையோட தேவன் இருந்திருக்கிறார். அப்ப மோசையோட இருக்கிறனா இந்த மோசை யாரா இருந்திருக்கணும்? அவர் சொன்னதை செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நபரா இருந்திருக்கணும் இல்லையா? அவர் சந்தோஷ நபரா இருந்திருக்கணும் இல்லையா? அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நபரா இருந்திருக்கணும் இல்லையா? இப்ப அவர் சொன்னதை அவர் செஞ்சாதான் அவர் சந்தோஷப்படுவார். அவர் சொன்னதை செஞ்சாதான் சந்தோஷப்படுவார். அவர் சொன்னதை மோசே செஞ்சாரா? அவர் சொன்னதை மோசே செஞ்சாரா? அப்ப செஞ்சதுனாலதான் கர்த்தர் சந்தோஷப்பட்டாரா? அவர் சந்தோஷப்பட்டுட்டா ஒரு மனிதர் கிடைக்கிற 3 ஆசீர்வாதத்தை நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஆமென். இப்போ ஒரு மனுஷனோட கூட கர்த்தர் செய்யறா இருக்க விரும்புறார். இப்போ மோசே பார்த்து சொன்னா நான் உங்களோட என்ன செய்ய மாட்டேன், வர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் வர மாட்டேன்? நான் சொன்னா அதை செய்ய மாட்டேன்றதுல நீங்க உறுதியா இருக்கிறீங்க. நீ வாயிலே சொல்லல, ஆனா வாழ்க்கை என்ன பண்ற? நீ என்ன வேணா சொல்லுங்க, நாங்க செய்யறதா என்ன பண்ணுவோம், நாங்க செய்யறதா செஞ்சு நிற்போம் அப்படின்னு நீ இருக்கிறதுனால உங்க கூட என்ன செய்ய மாட்டேன், நான் வர மாட்டேன், உங்களுக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா இயேசு சொல்றா அவர் என்ன செய்யற, என்ன தனியா இருக்கவே விடல அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் இருக்க விடல? இப்ப அவர் சொல்றாரு உங்களோட வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க பதில சொல்றீங்க நீங்க போங்கன்னு கூட என்ன செய்யறாரு, நான் வரேன்னு சொல்றாரு. அப்படித்தானே? இவர் வாங்க அப்புறம் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, நான் வரமாட்டேன் போங்க போங்கன்றார். இவர் போங்க போக செய்யறாரு, அவர் இல்ல நான் வரேன்னு சொல்றாரு. அப்படித்தானே? மோசே வாங்க கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, நான் வரமாட்டேன் போப்பான்றார் இல்லையா? ஆனா இயேசு என்ன சொல்றார், பிதாவை பார்த்து நீங்க போங்க என்ன செய்யறாரு, இல்ல நான் உங்க கூட வரேன்னு சொல்றேன் இல்லையா? அவருக்கு என்ன காரணம்? அவன் நான் சொல்றத செய்ய மாட்டேன்றதுல உறுதியா இருக்கான். அதனால நான் வர மாட்டேன். ஆனா இவர் யாரு? நான் என்ன சொல்ல மூச்சு விடுனா மூச்சு விடுறான், நடந்து போனா நடந்து போறான், திரும்பி பாருனா திரும்பி பார்க்கிறான், அமைதியா இருன்னு அமைதியா இருக்கு. நான் என்ன சொல்றனோ அதை தவிர வேற ஒன்ன கூட அவர் விருப்பத்துக்கு அவர் செய்யறதே. இயேசுவின் விருப்பத்துக்கு 3 வருஷத்துல இயேசுவின் விருப்பம் ஒரே ஒரு இடத்துல கூட என்ன செய்யல, நிறைவேறவே. அதனால சொல்றாரு அவர் ஏன் தெரியுமா, அவர் கூட இருக்க விரும்புறேன், தனியா இருக்க விடல, நான் கூட தொடர்ந்து போறேன். ஏன் போறேன்னா நான் சொல்றத அப்படியே செய்யலாம். ஒன்ன கூட நான் சொன்னதை செய்ய மாட்டேன்னு வாயிலே சொல்லல, வாழ்க்கையிலே சொல்லல. சிலுவைக்கு போனா பார்த்தாலே அழுறார் இல்லையா? ஐயோ அதை பார்த்தாலே என்னமா இருக்கு, சிலுவையை பார்த்தாலே என்ன இருக்கு, அப்படியே வேர்வையா ஊத்துது தானே, வேர்வையா ஊத்து தானே, முடியாது சொல்லிக்க முடியாது. ஆனா என்ன சொல்றா, எனக்கு விருப்பம் தான்ப்பா, ஆனா நீங்க சொன்னா நான் போறேன். எனக்கு விருப்பம் இல்லதான், ஆனா நீங்க சொன்னா நான் போறேன். சிலுவைக்கு போய் தாங்க முடியாத வேதனையை கூட யாருக்காக சகிச்சேன்? தாங்க அது நினைச்சாலே என்ன பண்ணுது, வேர்வையா ஊத்துது. அப்படியே அவ்வளவு பெரிய பாதிப்பு, அதை நினைச்சாலே என்ன பண்ணுது. இதுவரைக்கும் அவருக்காக ஜெபிச்சதே கிடையாது இல்லையா? 3.5 வருஷத்துல அவருக்காக ஜெபிச்சாரு. அவருக்காக அவர் மட்டும் இல்ல, 3 கூட்டம் எனக்கா ஜெபம் பண்ணுங்கப்பா, 9 எனக்கா ஜெபம் பண்ணுங்கப்பா, அவனை பார்த்தா ஜெபம் பண்ணு, இவனை பார்த்தா ஜெபம் பண்ணு, அப்படி எல்லாரும் ஜெபத்தை கேட்கறாங்க இல்லையா? ஏன்னா அவ்வளவு பெரிய வேதனை, அவ்வளவு பெரிய வேதனைன்றதுனால எனக்கு பிடிக்கலதான், அது நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்குது. நீங்க சொன்னீங்கன்னா நான் அடி வாங்குறது தான் உனக்கு சந்தோஷம்னா, அவன் காரிய முகத்துல துப்புறதா உனக்கு சந்தோஷம்னா, சொன்னது யாரு? சொன்னது யாரு? இயேசு. நான் சொல்றேன், அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம செஞ்சது என்னங்க? நான் இயேசுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் செஞ்சது என்ன? Anyone?
அவரை சந்தோஷப்படுத்த என்பதற்காக மட்டுமே. ஏன் சந்தோஷத்துக்கும் அடுத்தவங்களை சந்தோஷம் 1000 செஞ்சிருக்கிறோம். பட் நான் செய்யறது எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அவர் விரும்புறானா நான் செய்யறேன். இப்படிதான் சொன்னது அனுபவம். காரி துப்ப போறான்னு தெரியும். தெரியுதானே? இதுதான் உங்களுக்கு சந்தோஷமா? ஆமாப்பா, சரி. காரி துப்புறது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவன் காரி இயேசுவின் முகத்துல துப்புறது பிதா ஆத்து பிதா சந்தோஷம் தான். என்ன சொல்றாரு? அப்படின்னா துப்பிட்டு ஒரு முறை இல்ல 7 முறை கூட துப்பிட்டோம். என் உடம்பெல்லாம் கிழிக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம்னா, இந்த உடம்ப கிழிச்சு ரத்தம் வர்றதா சந்தோஷம்னா இல்லையா? சில பேருக்கு அடிச்சா சந்தோஷப்பட பார்த்தீங்களா? நல்ல அடி அப்படி சொல்லுவா பார்த்தீங்களா? யாருன்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லுவா பார்த்தீங்களா? அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்போ வாய் மேலே இடிக்கணும் அப்படியே என்ன வருது? இன்னைக்காவது இந்த புத்தி வந்துச்சு. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், வந்திருக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு வந்து இன்னைக்காவது வரட்டும். அப்படி சிலர் மட்டும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? புரியலாம் விட்டுருங்க. சரி அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நடக்கட்டும், வாங்கட்டும், போகவே கூடாது. சத்தம் கேட்கும், அல்லற சத்தம் கேட்கும், போகவே கூடாது. போன என்ன செய்யணும்? வேணடா அடிக்கிறதான்னு சொல்ல தோணும். இல்ல என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. இங்கே இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்கலாம். அடிச்சு முடிச்சு உளுந்து படம் என்ன செய்யட்டும், அதுக்கப்புறம் வரட்டும். அப்புறம் போய் ஏன் என்னவோ சத்தம் கிடைச்சு என்ன அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பிதா சொல்ற ஏசு சொல்றாரு, எங்க நான் அடி வாங்க தான் செய்தேன். சந்தோஷமா? ஆமா ஆமா, நீ அடி வாங்கி உன் உடம்புல என்ன வரணும்? ரத்தம் ஊத்தணும். அப்பதான் சந்தோஷப்படுவேன். அப்படியா? சரி. என் அடி வாங்குறது எனக்கு வேதனை இல்லை, நீங்க சந்தோஷப்படுவதுதான் எனக்கு சந்தோஷம். என்ன பார்த்து என்ன ஆயிடக்கூடாது, நீங்க துக்கப்படக்கூடாது. அதுதான் எனக்கு வேதனை. ஏங்க இயேசு கூட பிதா எப்போதும் கூட இருந்தார்னா கடைசி வரைக்கும் அவரை சந்தோஷப்படுத்துவது மட்டும்தான் அவருக்கு வேலையே. இயேசு வேலை என்ன? இயேசுக்கு வேலையே என்ன? பிதாவை சந்தோஷப்படுத்துவது மட்டும்தான் அவருக்கு வேலையே. அந்த வேலையை மட்டும் தான் அவர் செஞ்சாரு. அதனால சொல்றாரு, அவர் விட்டு நான் பிரியவே மாட்டேன். அப்ப தேவன் ஒரு மனுஷனோட கூட இருந்தா மனுஷன் எது எப்படி இருப்பாரு? அவர் சொல்றதை எல்லாம் செஞ்சாதான் கூட இருப்பார் இல்லையா? சரி, இப்ப சொல்றது ஏற்புடையதா இருந்தா செய்யலாம் இல்லையா? சொல்றது ஏற்பு உடையதா இருந்தா செய்யலாம். நான் சொல்றது இப்ப அவன் அறிவுக்கு நான் சொல்றதும் சமமா பட்டா என்ன செய்யும்? செய்வான் இல்லையா? இப்ப அவனை பார்த்து நான் சொல்றேன், அந்த பேனை எடுத்து இந்த டேபிள 2 அடி அடி, இதுல இருந்து கண்மணி என்ன பண்ணும்? கல்லெண்ணையா ஊத்தும் அப்படின்னா வேணா சொல்லுவான், அடிப்பேன். ஓங்கி பலாது என்ன அடிக்க விட்டானா தோற்றம் இல்லையா? செய்வான செய்ய மாட்டான். என்ன யோசிச்சு பார்த்தது? இது ஒரு மரப்பலகை, இது ஒரு மரப்பலகை. இது மேல ஒரு பேனாவை அடிச்சா பேனா தானே உடையும்? உடையாது, உடையும். இது மேல அடிக்க சொல்றாரு, இவருக்கு ஏதாவது மண்டையில இருக்குமா? அப்படி தோணாதா? சரி, நான் சொல்லி அனுப்பினேன், வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னேன் இல்லையா? சொன்னதானே? எத்தனை பேர் நம்பினீங்க? சைலண்ட் ஆயிட்டீங்க. இல்ல எத்தனை பேர் நம்பினீங்கன்னு கேட்டேன். நம்பினா செஞ்சிருப்போம் தானே? நம்பியதான் செஞ்சிருப்போம் தானே? நம்மளா செய்யணும். நம்ம கையில என்ன செய்யறது தானே? இப்ப மோசே சொல்றேன், என்ன இல்ல, இப்ப தண்ணி ஒண்ணுமே இல்ல, தண்ணி இல்ல தானே? கண்மணி என்ன இல்ல, தண்ணி இல்ல தானே? என்ன சொன்னாரு? தடியை கூட கொடுக்கல, கோடு கொடுத்து என்ன சொல்றா? இந்த கண்மணியை பார்த்து அடின்னு சொல்றாரு இல்லையா? மோசே யாரு? ஒண்ணு தெரியாதாளா? எல்லாத்தையும் கற்று தேறி அறிஞ்சு எல்லாம் அப்படி மூட்டை கட்டி ஓரம் வச்சிருக்கிறார் அப்படித்தானே? ஆனா பார்த்து எப்படி தெரிவாரு? ஒரு ஆடு மேய்க்கிறவன் போல தெரிவார் இல்லையா? ஆனா உள்ள என்ன இருக்கு? பயங்கர சரக்கெல்லாம் உள்ள இருக்கு, அப்படியே அடைஞ்சு கிடக்கு இல்லையா? இப்ப இவர் கிட்ட என்ன சொல்றாரு? இந்த கோலை கொடுத்து இல்லையா, இது கோல் வச்சுக்கோல, இதை கொடுத்து இந்த கண்மலை அர்த்தம் கற்பாறைன்னு அர்த்தம். கற்பாறை பாறை, அந்த பாறைய அடி, என்ன வரும்? இத நியாயமா சொல்லுங்க, கோடு உடையுமா மலை உடையுமா? கோடை எடுத்துட்டு போய் பாறையை அடிச்சா கோடு உடையுமா? நான் சொல்றேன், நம்ம பிள்ளைய அடிச்சா தான் கோடு உடைஞ்சிருக்கு. நம்ம பிள்ளைகளை அடிச்சு கோடு உடைஞ்சிருக்க உடையுங்க. அது என்ன இரும்பா கற்பாறையா? இல்ல தானே? சாதாரண சதரண்டி எலும்பு இருக்கு, ரவ எலும்பு, இளம் எலும்பு. அந்த இளம் எலும்பு அடிச்சு கோடு உடையுதானே?
இந்த இந்த கோலை கொண்டு போய் கற்பாரிய போல அந்த கற்பாரிய போய் அடியில மழை தண்ணி வரும்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றது? இப்போ இவர் ஒண்ணுமே தெரியாத ஆள் தான் பரவாயில்ல. ஏன்னா மிலிட்டரி யார் தேவை? முட்டாளும் மூடனும் தான் பட்டாளத்துக்கு லாக்கி. பட்டாளத்துக்கு யார் லாக்கி? முட்டாளும். அப்படி என்ன அர்த்தம்? சுடுறானா? சுட்ட ரத்தம் ஒரு மேல கட்டி லாக்கி இல்ல. சுட்டா என்ன வரும்? சுட சொல்றது எதுக்குதான்? ஐயோ சுட்டா செத்து போயிடுவானே அப்படிங்கிற யார் தேவை? இங்க தேவையில்ல. பட்டாளத்துக்கு தேவையில்லை. இங்க யார் தேவை? முட்டாளும் மூடனும். முட்டாளும் முரடனும் இல்லையா? முட்டாளும் முரடனும். அப்படி முட்டாளும் முரடனும். முட்டாள் என்ன அர்த்தம்? மண்டையில மூலியே இப்ப என்ன மாதிரி ஆணி வச்சுக்கோங்களேன். மண்டையில போய் என்ன இருக்கும்? மொத்தமும் களிமணம் வச்சுக்கோங்களேன். அப்படி என்ன சொல்ல என்ன பண்ணாது? ஒண்ணு விளங்காது. அப்படி என்ன சொல்றாய்? ஒண்ணு அது விளங்காது இல்லையா? அப்படிப்பட்ட ஆளு யாருக்கு தேவை? பட்டாளத்துக்கு தேவைன்னா இப்ப என்ன சொல்றாரு இவரு? இவர் யாரு? எகிப்துல என்னென்ன படிப்பு மொத்த படிப்பும் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டு அப்படி ஹேப்பட்டு உட்காந்துக்கிறார் இல்லையா? இவர்கிட்ட போய் மலைய போய் இந்த கோலை கொண்டு போய் இந்த மலையை அடி தண்ணி வரும் அப்படின்னா அது என்ன சொல்லணும்? ஏங்க இந்த கோலை கொண்டு போய் மலையை அடிச்சா கோடு உடைமை தவிர எது உடையாது. சரி, யாருன்னா இருக்கிறீங்க, நீங்க வெளியே போய் கல்ல ஒரு கோலை எடுத்து ஒரு கல்ல அடிக்க, கல்லு உடைச்சுன்னா சொல்லுங்க, என்ன சொல்லணும்? பவன் செய்ய முடியுமா? சரி சார், தலையாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அடி போயிட்டு இருக்கணும் தானே? தலையாட்டி போயிட்டு நம்ம மாதிரி போயிட்டு இருக்கணும் தானே? என்னது என்னது? நாளைக்கு முக்கியஸ்தர் கூட கை முதல்ல ஜாமகார ஜபம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம், சனிக்கிழமை காத்திருப்ப ஜபம் இல்லையா? இத்தனை ஆட்ட கருத்து சுழுக்காதோட தான் போறேன் இல்லையா? ஆனா அந்த பாடுதான் அந்த மாதிரி மோசம் என்ன பண்ணிருக்கணும்? தலை அப்படி வேகமா ஆட்டிட்டு அப்படி போயிட்டு தானே? அதெல்லாம் உண்மை, அப்படிதான் போயிருக்கணும். ஆனா கோலை எடுத்தாரு, அதை ஆளுங்களை மேல கூட்டு போனோம், மூப்பரெல்லாம் மேல கூட்டு போனோமா, எல்லாருக்கும் முன்னாடி எதை அடிக்கணுமா? மலையை அடிக்கணுமா? அடிச்சு கோடு உடைஞ்சிருந்தா இந்த மோச சும்மா அவன் ஏற்கனவே கல்ல கையில ரெடியா வச்சிருக்கிறான். மோச சும்மா விட்டுருப்பாங்களா? மோச விட்டுருப்பாங்களா? ஏன் கத்த மோசையோட கூட இருந்தா அவன் அவ்வளவு படிச்சிருக்கிறான், அவனுக்கு அவ்வளவு அறிவு உண்டு, அவ்வளவு ஞானம் உண்டு, அவ்வளவு புத்தி உண்டு. நான் சொல்றேன், ஆசாரிக்கு கூட இப்படி கட்டணும்னு சொன்னா ஒரு இன்ச்சு கூட கூட்டல, ஒரு இது குறைக்கல, அப்படியே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு விசேஷத்தை ஞானம் படைச்ச மோசே. எந்த மோசே இவ்வளவு படிச்சிருக்கிறான், இவ்வளவு அறிவு இருக்கு, இவ்வளவு திறமை இருக்குது, இவ்வளவு இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்? மலையை அடினா மறு வார்த்தையே கிடையாது. ஏன் கத்த மோசை கூட இருந்தாரு? ஏன் கத்த மோசை கூட இருந்தாரு? அவர் சொன்னா அது மறுப்பே கிடையாது. அது கோலன உடையட்டும், அது மலையன உடையட்டும், அவர் சொல்றார் நான் செய்யறேன். அவர் சொல்றார் சரி. அடுத்து வந்தால் தண்ணி பயங்கர கசப்பு, பயங்கர சரி. தண்ணி குடிக்கும் போது உள்ளக்கிற குப்பியத்துக்கு வெளியே போட்டு குடிப்பீங்களா, வெளியே குப்பியத்துக்கு உள்ள போட்டு குடிப்பீங்களா? அப்படி பார்த்த உடனே அப்படி முக்கா சும்மா தண்ணி கூட கீழே ஊத்திடும் இல்லையா? என்ன இருக்கு அப்படி மேல வேவு சின்ன டெஸ்ட் கூட தண்ணி கீழே ஊத்துறோம் இல்லையா? அப்ப மனுஷன் இயல்பு என்ன? குப்பை உள்ள இருந்தா அதை வெளியே தூக்கி போட்டு தான் குடிக்கிற பழக்கம் இல்லையா? இப்ப அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாரு பாருங்க. என்னது? வெளியில இருக்கிற குப்பையத்துக்கு எங்க போடு? என்ன சொல்றது? இக்க தண்ணி கெட்டு போகாம கெட்டு போகாது. அது இன்னும் போனா மரத்தை தண்ணியில போட்ட பயங்கரமான நாத்தடு. மரத்தை தண்ணியில போட்டீங்கன்னா பயங்கரமான ஸ்மெல் வரும், அது கிட்டே போக முடியாது, அவ்வளவு ஸ்மெல் வரும். எதற்கு உள்ள போட சொல்றாரு? மரத்தை தூக்கி, அது ஒரு மரத்தை காட்டி இதை தூக்கி எங்க போடு? உள்ள போடு. அவர் கேட்கணும், தண்ணிக்குள்ள போட்டா இருக்கிற குப்பையில தண்ணிக்குள்ள சேருமா? நான் சொல்ல உள்ளக்கிற தண்ணி கலங்காது, மரத்தை தூக்கி போட்டா உள்ளக்கிற தண்ணி கலங்காது, ஒரு சேராவாது, இந்த மரம் உள்ள போனா குப்பாகாது, ஒரு நாத்தம் அடிக்காது, இதை போய் குடிக்க முடியுமா? அப்படி சாதாரண ஒரு மனிதனுக்குள்ள யோசிக்க முடியுதானே? இது யார்கிட்ட சொல்றாரு? படிச்சு தேடினவங்க சொல்றாரு, இந்த மரத்தை தூக்கி உள்ள போடு. ஒரே வார்த்தை பேசல, அப்படி உள்ள போடுறாரு. ஏன் தெரியுமா? நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றத செய்யறதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா நான் அதை செய்ய ஆயத்தம், அதெல்லாம் செய்ய ஆயத்தம். அப்ப ஏன் கத்த மோசை கூட இருந்தாரு? அவர் சொல்றத அவர் அப்படியே செஞ்சாரு, அதனால கத்த கூட இருந்தார். இப்ப யோசனை சொல்றாரு, நான் மோசை கூட எப்படி இருந்தனோ
அப்படியே நான் உன் கூட என்ன செய்ய இருக்கேன் விரும்புறேன். அக்செப்ட் பண்ண போகணும். அந்த மோசையோட இருந்தது அதை நமக்கு தேவை. அப்ப மோசோட யார் இருந்திருக்கிறான்? ஆண்டவர் இருந்திருக்கிறார் இல்லையா? காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னதை மோசே அவன் அறிவுக்கு எட்டலைன்னா கூட அதை அப்படியே செஞ்சான். அறிவுக்கு எட்டதை மட்டும் செய்யறது இல்லை, அறிவுக்கு எட்டலானதை செய்வான் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கோயில் போன கத்தரை ஆஸ்வதிப்பா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கோயில் போன கத்த எத்தனை பேரு கோயிலுக்கு போனதான் ஆஸ்வதிப்பா? நம்ம கோயிலுக்கு இருக்க கூடாது அப்படின்னு கோயிலுக்கு போனவங்க பேர் எவ்வளவு பேர்? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கொடுத்தாலும் ஆசீர்வாதம் அப்படி கொடுத்து எவ்வளவு பேர்? பேசல செயல்பாடு. மோசே எந்த மலைக்கு ஆபிரகாம் எந்த மலைக்கு ஆஸ்வதிக்கப்பட்டா? குறித்த மலைக்கு ஆஸ்வதிக்கப்பட்டலையா? அப்ப நான் எங்க போகணும்? குறித்த இடத்துக்கு தான் போகணும். அப்படி குறித்த இடத்துக்கு போறவங்க எவ்வளவு பேரு? இதெல்லாம் வசனம் தெரியும் தானே? ஆபிரகாம் எங்க போய் ஆராய்ச்சாரு? பிடிச்ச இடமா குறிச்ச இடமா? பரிசுத்த பூமி பெருசமா இல்லையா? அங்கேயா? எங்க போனா? மோரியா மலை. மோரியா என்பது என்ன? குறிச்ச பிடிச்ச இடமா குறிச்ச இடமா? நீங்க நமக்கு பிடிச்சதா குறிச்சதா? இன்னைக்கு நமக்கு பிடிச்சதா குறிச்சதான்னு குறிச்சதும் பிடிச்சதும் குறிச்சதும் பிடிச்சதும் இல்லையா? கர்த்தர் என்ன எங்க ஆராதிக்க வச்சாரோ அங்கதான் ஆராதிக்கணும். மோசே ஆபிரகாம் எங்க போனா? குறிச்ச இடமா குறிச்ச இடமா? சரி, தாவீது எங்க போக சொன்னார் ஆண்டவர்? எங்கோடு போய் பரிசுத்த அப்படின்னு சொன்னாரு. ஒரு நாளும் கடத்த அந்த ஒரு நாள் கலை எது? அதான் மோரியா மலை இல்லையா? அப்ப எங்க போனோம்? சரி, ஆபிரகாம் எவ்வளவு தூரம் வந்தாரு? எங்கோட உட்கார்ந்து ஆஸ்வதி அப்படி சொல்லிட்டேன்ல. எங்க வந்து ஆஸ்வதிக்கணும்னு சொன்னாரு? மோரியா இடத்து இல்லையா? உனக்கு பிடிச்ச ஒண்ணு இருக்கலாம், கர்த்தர் குறிச்ச ஒண்ணு இருக்கு. உனக்கு பிடிச்ச இடத்துல உட்கார்ந்து ஆராதிக்க விரும்புறியா? குறிச்ச இடத்துல ஆராதிக்க விரும்புறியா? எங்க ஆராதனை பார்க்க உங்களுக்கு விருப்பம்? பிடிச்ச இடமா குறிச்ச இடமா? பிடிச்ச இடத்துல தான் ஆராதிக்கிறோமா, குறிச்ச இடத்துல தான் ஆராதிக்கிறோமா? குறிச்ச இடத்துல ஆராதிக்கிறீங்களா? குறிச்ச இடத்துல தான் ஆராதிக்கிறீங்களான்னு கேட்டேன். முடியல தானே? ஏன்? அதுதான் நல்லதுன்னு தெரிஞ்சிருந்தா இதுதான் தேவனை சந்தோஷப்படுத்தணும். எங்க இருக்கணும்? உனக்கு பிடிச்ச இடத்துல ஆராதிக்கிறது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துமா? கர்த்தர் குறிச்ச இருக்கிறது ஆராதனை சந்தோஷப்படுத்துமா? கர்த்தர் குறிச்ச இடம் தானே. அப்படி எங்க இருக்கணும்? நான் எங்க ஆராதிக்கிறது என் தேவனை சந்தோஷப்படுத்தாது. நான் எங்க ஆராதிக்கணும்? குறிச்ச இடத்துல ஆராதிக்கணும். அப்படி இருந்திருக்கிறியா? வர முடியல தானே? ஏன்? அவர் சந்தோஷத்தை விட ஏன் சந்தோஷம் எனக்கு ஒரு நாள் கத்த கூட இருக்க மாட்டான். அப்ப மோசப்படி ஏன் கத்த கூட இருந்தா? மோசேக்கு சொன்னதை அவர் அப்படியே நிறைவேற்றினார். கர்த்தர் கூட இருந்தா இன்னைக்கு கொடுக்கறது தெரியுமா? நீ கேட்கிறத மறுக்காம கொடுப்பார். கர்த்தர் கூட இருந்தான்னா நீ கேட்கிறத மறுக்காமல் கர்த்தர் கொடுப்பார். யார் கூட இருந்தா? கர்த்தர் என் கூட இருந்தா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நான் கேட்கிறத மறுக்கவே மாட்டார். நான் கேட்கிறத மறுக்கவே மாட்டார். எப்ப மறுக்க முடியும்? கொடுக்கிற நிலையில இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப நீங்க கேட்கறத நான் கொடுக்கிற நிலைமையில இருந்தா என்ன செய்ய முடியும்? இப்ப நீ கேட்கற தண்ணி கொடுங்கன்னு கேட்கணும் வச்சுக்கோங்களேன். என்கிட்ட தண்ணி இருந்தா என்ன செய்ய போறேன்? குடிக்க போறேன். இல்லைன்னா அப்படிதான் சொல்ல போனோம். அப்படிதான் சொல்ல போனோம் இல்லையா? நான் கேட்கறத கர்த்தர் என் கூட இருந்துட்டாங்கன்னா நான் கேட்கறத எனக்கு மறுக்காமல் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். மறுக்காமல் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். சாதகமான இடத்துல அல்ல, பாதகமான இடங்களில் கத்த கொடுக்க விரும்புகிறார். பாதகமான இடங்களில் கத்த கொடுக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், ஐயோ பயங்கரமா வெயில் அடிக்குது, தண்ணி ஒண்ணு இல்ல இல்லையா? இப்ப தண்ணி கூட கத்த முடியுமா? பயங்கர வெயில் அடிக்கு, கத்த தண்ணி கொடுக்க கத்தால முடியுமா? முடியும் தானே? எப்ப முடியும்? அவன் கூட இருந்தா முடியும். கூட இல்லைன்னா சாதகமான இடம் கூட உனக்கு பாதகமா மாறி போயிடும். இன்னைக்கு சாதகமான இடம் கூட ஏன்
பாதகமா மாறுதுன்னா கர்த்தர் கூட இல்ல. அதனால என்ன ஆகுது? சாதகமான கடன் கூட பாதகமா மாறுது. கர்த்தர் கூட இருந்தா பாதகமான காரியத்தை கூட சாதகமா கர்த்தர் மாற்றுவார். முதல்ல சொன்ன கேட்டதை மறுக்காமல் கொடுப்பார். கேட்டதை மறுக்காமல் கொடுப்பார். ரெண்டு என்ன? பாதகமான காரியங்கள் எல்லாம் சாதகமாக கர்த்தர் மாற்றுவார். பாதகமான காரியம் கர்த்தர் சாதகமாக மாற்றுவார். மூணு சொல்லி முடிக்கிறது. அப்ப பாதகமான காரியத்தை கர்த்தருக்கு சாதகமாக மாற்றி தரணும்னா கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கணும். எப்ப இருப்பா? எப்ப இருப்பா? அவர் சொன்னதை செய்து நகரத்தை கூட இருப்பான். மூணாவது, யாருமே மாற்ற முடியாதத அவனுக்கு மாற்றுவான். யாராலுமே மாற்ற முடியாததை அவர் எனக்கு மாற்றுவார். இந்த மூணு காரியமும் என் வாழ்க்கையில் நடக்கிறனா கர்த்தருக்கு கூட இருக்கணும். ஒண்ணு என்ன? கேட்கிறத மறுக்காமல் கொடுக்கணும். என்ன கேட்கணும்? அது இல்ல, அந்த பேச்சு இடமே இல்லைன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. என்னென்ன பேச்சுக்கு? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா சாப்பாடு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? சாப்பாடு கேட்கறாங்க இல்லையா? எனக்கு என்ன வேணும்? 16ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நாங்க சட்டியோட சாப்பிட்டவங்களும் கேட்கறோம். என்ன கேட்கறோம்? நாங்க இறைச்சி பாத்திரங்களில உட்கார்ந்து அவனுக்கு என்ன பழக்கம் இல்ல? தட்டுல போட்டு இலையில போட்டு சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. யாருக்கு? யாருக்கு? இஸ்ரவேல் எப்படிதான் சாப்பிட்டு பழக்கம்? சட்டியோட சாப்பிட்டா அவனுக்கு பழக்கம். யாருக்கு? அதான் அவன் சொல்றான். என்ன சொல்றான்? நாங்கள் இறைச்சி பாத்திரங்களில உட்கார்ந்து அப்பத்தையும் திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்தை நாங்கள் நினைக்கிறோம். 4வது சஞ்சவசனம் இல்லையா? 4வது சஞ்சவசனம் என்ன? நாங்கள் இறைச்சி பாத்திரங்களில உட்கார்ந்து 14 5 4 5 உட்கார்ந்து எங்க உட்கார்ந்து சாப்பிடணும்? இவன் டைனிங் டேபிள் ஒண்ணுமே உனக்கு கிடையாது. எங்க இவனுக்கு சாப்பிட இடம் எங்கதான்? சமையல் ரூம் தான் சாப்பாடு இடம் இல்லையா? எங்க உட்காந்துக்கிறான்? புரியலையே. எங்க உட்காந்து சாப்பிடுறான்? தட்டுல போட்டான். பிரியாணி பேசுறதுக்கு சென்டர் வச்சிருக்கிறோம். பிரியாணி பேசுறதுக்கு வச்சிருக்கிறோம். சென்டர் பக்கமே உட்காந்துக்கிறான். எதுக்கு? இது சாப்பிட்டு தட்டுல போட்டு சாப்பிட்டு திரும்பி எழுந்து போய் சாப்பிட்டு எழுந்து போகும்போது எங்க சாப்பிட்டுக்கலாம். நல்ல வேலை பிரியாணி பார்த்தா அப்படி சாப்பிட்டா நமக்கு தெரியல இல்லையா? ஏன்னா இறைச்சி பாத்திரம் உட்காந்து சாப்பிடலாம் இல்லையா? ஒரு வேளை பிரியாணி பார்த்தா அப்படியே சாப்பிட்டா நமக்கு தெரியல இல்லையா? இப்ப கேட்கறான், இவனுக்கு எங்க பிரியாணி ஆக்கி போடுறது முடியுமா? மனாந்தரமான இடம், ஒண்ணுமே இல்லாத இடம். ஆனா கர்த்தர் சொல்றான், இந்த இடத்தையும் தலைக்கு ஒரு ஓமர்னா அது 3 கிலோ. ஒரு ஆள் எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 3 கிலோ அளவுக்கு அவன் என்ன கொடு? மண்ணாவை கொடு. ஒரு தலைக்கு 2 ஓமர். ஒரு தலைக்கு 2 ஓமர். ஒரு ஓமர் என்பது என்ன? 2 ஓமர் 2 படி. ஒரு படி. அந்த படி என்பது என்ன? 1.5 லிட்டர் இல்ல 1 கிலோ. கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு 3 கிலோ அளவுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு எவ்வளவு? இது ஒரு நாள் இல்ல, அந்த 40 வருஷமா கர்த்தர் கொடுத்தார். அவன் கேட்டான், கர்த்தர் மறுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? நான் சொன்னதை நீ கேட்கலையா? நீ கேட்கறத நான் மறுக்கவே மாட்டேன். அவர் சொல்றத மட்டும் நீ கேட்டுட்டனா நீ கேட்கறதுக்கு மறுப்பே கிடையாது. அந்த கதையை மறுக்க தெரியுமா? நான் சொல்றத நீ கேட்கல, நீ கேட்கறத மட்டும் நான் கொடுப்ப நினைக்கிறியா? முடியாது. முடியுமா? நான் சொல்ற நீ கேட்கல, நீ கேட்கவ நான் கொடுக்க மாட்டேன். நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி 5-6 வசனத்தை படிச்சீங்கன்னா, 2வது பக்கம் திருப்பி மேற்கிற வசனத்தை படிச்சீங்கன்னா, நான் கூப்பிட்டேன் நீங்க கேட்கல, ஆகையால் தள்ளி வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்பட காரியம் வரும்போது ஆகாயம் பண்ணுவேன். வரும்போதும் ஆகாயம் பண்ணுவேன். கூப்பிடுவார்கள், கொடுக்க மாட்டேன். ஏன்? நான் சொல்றேன், நீ கேட்டியா? நான் கூப்பிட்டேன், நீ கேட்ட? நான் கூப்பிடுறது காது அடைச்சிட்டு போனல, நீ கூப்பிடு, பதிலே கிடைக்காது. ஏன் நம்ம ஜெபத் பதில் கிடைக்க தெரியுமா? அவர் சொன்னாரு, நீ கேட்கல, அவர் கொடுக்கல.
அவன் நான் கேட்கறத மறுக்காம கொடுக்கணும்னா ஒண்ணு செய், அவர் சொல்றத அப்படியே கேட்டு. நம்ம ரெண்டு சொன்னேன், பாதகமான காரியத்தை சாதகமா மாற்றணும். என்னக்கா 11ஆம் அதிகாரத்துல எல்லாரும் இறைச்சி கேட்கறாங்க. எல்லாரும் என்ன கேட்கறாங்க? இறைச்சி கேட்கறாங்க. மோசே சொல்றார், இவ்வளவு ஜனங்களுக்கு நம்ம இறைச்சி எங்க கொடுக்க முடியும்? கடல்ல கிடந்த மொத்தம் கூட கொட்டப்பட என்ன செய்ய முடியாது, இந்த ஜனத்துக்கு பத்தாது, யாராலுமே முடியாது. யாராலுமே மன்னா கொடுக்கும் போது மோசே ஒண்ணுமே சொல்லல, ஆனா இறைச்சி கொடுக்கும் போது மோசே சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கது அளவுக்கு இறைச்சி எங்க நம்ம கொடுக்க முடியும்? முடியாது என்றார். இது பாதகமான சூழ்நிலை. ஆனா கர்த்தர் சொல்றான், ஒரு தலைக்கு அங்க ஓமர், இங்க ஹோமர், அதை விட 10 மடங்கு அதிகம். எது? யாத்திராகம் 14 சொன்னாலே தலைக்கு ஒரு ஓமர் என்பது, 2 ஓமர் என்பதுனா மன்னா, அது ஓமர், OMER. இது ஹோமர், HOMER. எது? மன்னா கொடுத்தது ஓமர், காடை கொடுக்கிறது ஹோமர். ஹோமர் ஹோமர்னா இந்த மண், இந்த ஓமர் சொன்ன பத்தியா, இதை விட 10 மடங்கு அதிகம். எது? எவ்வளவு நாள் சாப்பிட்டாங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 5 நாள் 10 நாள் அல்ல, 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாசம் வரைக்கும் புசிப்பீர்கள். பாதகமான காரியத்தை கூட கர்த்தர் விரும்புகிறார், சாதகமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மூணாவது சொன்ன, இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி விடுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். இல்லையா? ஒண்ணு சொன்ன கேட்கிறத மறுக்காமல் கொடுப்பது. 2 சொன்னோம், பாதகமான சூழ்நிலை சாதகமாய் மாற்றுகிறார். 3 சொன்னேன், மாறுமே மாற்ற முடியாத பிரச்சனையை அவர் மாற்ற முடியும். யாத்திராகம் 15 பார்க்கிறோம், மாறாவின் தண்ணீர் பயங்கர கசப்பு. நீ எத்தனை சக்கரை லோடா கொட்டினா கூட என்ன செய்ய முடியாதுன்னா, அந்த தண்ணியை நீ மதுரமாக்கவே முடியாது. நீ லோடா சக்கரை கூட கொட்டினா கூட அந்த தண்ணி என்ன செய்ய முடியாது, மதுரமாக்கவே முடியாது. யாராலுமே மாற்ற முடியாததை அவர் மாற்றினார். இந்த 3 காரியத்தை கர்த்தருக்கு செய்யணும்னா, வாழ்க்கையில யாருமே மாற்ற முடியாத பிரச்சனையை உனக்கு மாற்றணுமா? நீ கேட்கிறத மறுக்காமல் கர்த்தர் கொடுக்கணுமா? பாதகமான சூழ்நிலையெல்லாம் உனக்கு சாதகமா மாற்றணுமா? ஒண்ணு செய், கர்த்தரை கூடவே வச்சுக்கோ. எப்படி வச்சிருக்க முடியும்? அவர் சொன்னதை மட்டும் செஞ்சிரு, உன்னை விட்டவர் விலகவே மாட்டார். சந்தர்ப்பம், சூழ்நிலை, காரணம், அது இது நீ என்ன வேணாலும் சொல்லி அவர் சொன்னதை என்னைக்கு நீ செய்யாம விடையோ, அன்னைக்கு நம்மை விட்டு கர்த்தர் விலகவா, அதை துக்கப்படுத்தும். அந்த துக்கம் நம்மை விட்டு விலக வைக்கும். கர்த்தர் நம்ம விட்டு விலகினார்னா இது 3மே ஆப்போசிட்டா. சாதகமான சூழ்நிலை என்னவா மாறும், அப்படி பாதகமா மாறிடும். கேட்கிறத ஒன்ன கூட நீ பெற முடியும். யாருமே மாற்ற முடியாது. மாற்ற முடிய பிரச்சனை கூட மாற்ற முடியாத கதை மாற்றிடுவார். இந்த 3 ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கேட்டேன் வாய் விட்டு நீ மறுக்கவில்லையே, கேட்டேன் வாய் விட்டு நீ மறுக்கவில்லையே, என் உள்ளம் விரும்பினதை நீ எனக்கு தந்தீரே, என் உள்ளம் விரும்பினதை நீ எனக்கு தந்தீரே, நீ போதுமே என் இயேசுவே, உம்மால் தானே மேன்மை வந்தது. நாம் கேட்கறது கர்த்தர் மறுக்காம கொடுக்கதான், கர்த்தர் கூட இருக்கலாம். பாதகமான சூழ்நிலையெல்லாம் சாதகமாய் மாற்றதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். யாராலுமே மாற்ற முடியாத பிரச்சனைகளை மாற்றுவதற்கு தான் கர்த்தர் கூட இருக்கிறார். இது 3யும் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை நடக்கணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்குன்னா அவர் சொல்றதை மட்டும் அப்படியே செய்யணும். 1000 காரணங்களை சொல்லி, பல காரணங்களை சொல்லி அவர் சொல்றதுக்கும் நம்ம செய்கைக்கும் வித்தியாசம் இருக்குன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டான். கர்த்தர் கூட இல்லாம போனதுக்கு அடையாளம் தெரியுமா? நீ கேட்ட கர்த்தர் உனக்கு தரல. கர்த்தர் உன் கூட இல்லைன்றதுக்கு அடையாளம் நீ கேட்ட கர்த்தர் உனக்கு தரல. கர்த்தர் உனக்கு தரல. சாதகமான சூழ்நிலை கூட அப்படியே ஆப்போசிட்டா மாறுது, பாதகமா மாறுது.
எல்லாராலுமே மாத்த முடியாத, அது கூட உன்னால மாத்த முடியல. இது கர்த்தர் உன் கூட இல்லாம போனதுக்கு சிறந்த அடையாளம். இது கர்த்தர் கூட இல்லாம போனதுக்கு சிறந்த அடையாளம். நீ கர்த்தர் கூட இருக்கிறாரா? இனி கர்த்தர் கூட இருக்கிறாரா? பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். உடைய கிருபையுள்ள கரம் நீங்க கூட இருக்கட்டும். நீங்க சொன்னதை நாங்க கேட்காம போனதுதான் நாங்க கேட்கிறோம், நீங்க கொடுக்கலையா சாமி? எவ்வளவோ போராடி கேட்கிறோம், உபவாசம் பண்ணி கேட்கிறோம், ஜெபம் பண்ணி கேட்கிறோம், எவ்வளவோ கேட்கிறோம். நான் கேட்கிறேன், நீங்க கொடுக்கலையே. கொடுக்காத போனது இதுதான் காரணமா? நான் கேட்டதை கொடுக்காம போனது இதுதான் காரணமா? நீங்க சொன்னதை நான் கேட்காம போனதுதான், நான் கேட்கறத நீங்க கொடுக்காத போனதுக்கு காரணமா? இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன், இனி அப்படி இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்வேன். நான் கேட்கறத மட்டும் மறுத்தராதீங்க சாமி. நான் கேட்கறது என்கிட்ட இல்லாதது, நான் கேட்கறது எனக்கு தேவையானது, நான் கேட்கறது எனக்கு அவசரம், நான் கேட்கறது எனக்கு அத்தியாவசியம். அவசரத்துக்கு கேட்கிறேன், கர்த்தர் கொடுக்கல. அத்தியாவசியத்துக்கு கேட்கிறேன், கர்த்தர் கொடுக்கல. எனக்கு தேவைன்னு கேட்கிறேன், கர்த்தர் கொடுக்கல. நெருக்கத்துல இருந்து கேட்கிறேன், என் ஆண்டவர் கொடுக்கல. ஏன்? அவர் கூட இல்லப்பா, அதனால கொடுக்கல. அவர் கூட இல்ல, அதனாலதான் கொடுக்கல. இனியாவது நீ கேட்கறது கர்த்தர் கொடுக்கலன்னா கர்த்தர் கூட இருக்கணும். எப்ப இருப்பா? அவர் சொல்றதை நீ கேளு, அப்போ கூட இருப்பா. அவரை சந்தோஷப்படுத்திடு, அப்போ கூட இருப்பா. பரிசுத்த பிதாவே, கருப்பு கொடுக்கிறோம், உங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. இனி ஆண்டவரே, எங்க சந்தோஷப்படுத்திக்க எதையும் செய்ய மாட்டோம்ப்பா. இருதயத்தை ஆழத்துல ஒரு தீர்மானம் எடு. என்னை நான் சந்தோஷப்படுத்திக்க நான் எதையும் செய்ய மாட்டேன். இன்னொருவரை சந்தோஷப்படுத்தவும் நான் எதையும் செய்ய மாட்டேன். உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு எதையும் செய்வதற்கு ரெடியானவரே, நான் ஆயத்தமா இருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை நம்பி என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டேன்னா நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுக்க ஆயத்தம். நீ கேட்கிறத கர்த்தர் மறுக்கவே மாட்டா. நீ என்ன கேட்டாலும் சரி, நீ எதை கேட்டாலும் சரி, நீ எதை கேட்டாலும் சரி, கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் சொல்றதை மட்டும் செய்ய நினைத்தமா? எல்லாரும் கண்டு முடியிருப்போம், யாரும் கண்டு திறக்க வேண்டாம். இருதயத்தோட தீர்மானம், ஆண்டவரே இதுவரைக்கும் ஒருவேளை நான் விரும்பினதை நான் செஞ்சுட்டேன், இல்ல ஏன் சந்தோஷத்துக்கு நான் ஏதோ செஞ்சுட்டேன், மற்றவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் செஞ்சுட்டேன். இது ரெண்டுமே நான் கேட்கறத எனக்கு தடுக்கனா இன்னைக்கு நான் கமிட் பண்றேன், இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இனிமே ஏன் சந்தோஷத்தை விட, மற்றவர்கள் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷத்தை பெரிதாக நினைத்து நான் செய்வது எனக்கு அது கஷ்டம் சொன்னாலும் உங்களுக்கு அது சந்தோஷம்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் நான் தாங்கிக்கவும் நான் செய்யவும் ஆயத்தம் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஒரு வலதுகையை உயர்த்தி கண்ண கண்ண யாரும் கணத்தரக்கூடாது, யாரும் கணத்தரக்கூடாது. எல்லா கண்களை மூடி இருக்கும் போது உன் வலதுகையை பல்லோகம் பார்க்கட்டும். நல்ல முழங்கால் நின்று, நல்ல முழங்கால் நின்று. இது இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற தீர்மானம். இது யாரையும் சந்தோஷப்பட்டு இருக்கிற தீர்மானம் அல்ல. இது உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற தீர்மானம் அல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் மீண்டும் சொல்றேன். ஆண்டவரே, ஏன் சந்தோஷத்துக்காக இனி நான் செயல்பட மாட்டேன். இன்னொருவரை சந்தோஷப்படுத்தவும் நான் செயல்பட மாட்டேன். நீங்க சந்தோஷப்படக்கூடியது அது எனக்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடியதாக இருந்தாலும் அதை நான் செய்வப்பான்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உன் வழக்கை உயர்த்தி பார்த்து பரலோகம் பார்க்கட்டும். கல்ல உயர்த்தி பரலோகம் பார்க்கிற அளவுக்கு யாரும் கடத்த கூடாது. ப்ளீஸ், யாரும் கடத்த கூடாது. உன் கையை பரலோகம் பார்க்கட்டும். கைகளை உயர்த்தப்பட்டவர்கள் ஜெபிக்கிறாங்க. இனி ஏன் சந்தோஷம் அல்ல,
தேவனுடைய சந்தோஷம் தான் முக்கியம் என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கிற இந்த சின்ன கூட்டத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் கேட்கிறதை நீ ஒரு நாளும் மறுக்காமல் கொடுத்து, இவங்க என்ன கேட்கிறாங்களோ அத்தனை காரியத்தையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நீ மறுக்காமல் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சபையில் நிற்கிற உங்களுடைய ஊழியக்காரர் இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். கைகளை உயர்த்தப்பட்ட ஜனத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கைகளை உயர்த்திருக்கிற கூட்டத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் கேட்கிற ஒரு காரியத்தை கூட நீங்க மறுக்காமல் ஆண்டவர், இவங்க செய்யற கேட்கிற அத்தனை காரியத்தில் இவர்களுக்கு நீ கொடுத்து அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஊழியக்காரன் சொல்லிக்கிறேன். இவங்க கேட்கிற ஒண்ணு கூட மறுக்காமல் ஆண்டவர், தடையில்லாமல் ஆண்டவர், தாமதமில்லை ஆண்டவர், இவங்க கேட்கிற அத்தனை காரியத்தை கர்த்தர் இவர்களுக்கு நீ கொடுத்து இவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியக்காரன் சொல்லிக்கிறேன். அப்படியே செய்து ஆஸ்வதிக்க போகிறேன். உன்னத கிருபைக்காய் நன்றி சொல்றேன். கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளலாம். கேட்டேன் வாய் விட்டு நீ மறுக்கவில்லையே, கேட்டேன் வாய் விட்டு நீ மறுக்கவில்லையே, உள்ளம் விரும்பினதை எனக்கு தந்தீரே, என் உள்ளம் விரும்பினதை எனக்கு தந்தீரே, கேட்கிற ஒண்ணு கூட மறுக்காமல், தடையில்லாமல், தாமதம் இல்லாமல் கொடுக்கும். அத்தனை பெரிய கர்த்தர் ஆசீர்வதிங்க. அத்தனை பெரிய ஆசீர்வாதம். கையில் வைத்து அத்தனை பெரிய ஆசீர்வாதம். கையில் வைத்து அர்ப்பணிச்ச அத்தனை பெரிய கர்த்தர் ஆசீர்வதிங்க. அத்தனை பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தை விட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.